எண்ணற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் சொற்பொழிவாற்றில் அவர் அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பதற்காக நம்முடைய ஈரோடு மாவட்ட கபடி அசோசியேஷன் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கின்றார். அவர்கள் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கலைஞர் சார்பில் வருக வருக வருகவன வரவேற்பதை மகிழ்ச்சி அளிக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு செஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஹாப்பி. வை பிகாஸ் நான் பியூர் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் வந்து அவ்வளோக்கு கற்றுக்கல, பட் தமிழை நல்லா பேசுவேன். இன்னைக்கு உங்கள் மத்தியில் தமிழில் பேசலான்னு ஒரு சின்ன ஆசை. வை பிகாஸ் நம்மளே கற்றுக்க போகிறோம், க்ரோ நம்மளே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வளர போகிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒற்றுமை இருக்கும். ஓகே, இதான் டைட்டில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நோ க்ரோ யூனைட். ஓகே, என்னோட பேர் டாக்டர் அருண் ரங்கநாதன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து 1 year முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தர் வந்து உங்கள் எல்லாத்த விட வயசு கம்மியாக ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க வரும்போது நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் யார் அந்த டாக்டர் அருண், இங்கே எதுக்கு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முன்னாடி. தென் ஓகே, டாக்டர் அருண் ரங்கநாதன் என்னோட பேர். ஓகே, ரங்கநாதன் அப்பாவோட பேர். ஆக்சுவலாக அப்பாவோட காலிங் நேம் மணி. ரங்கநாதன் அப்படிங்கிறது ஆக்சுவல் நேம். ஸோ எப்பவுமே அப்பா என் கூட இருக்கணுங்கிற, அப்பா தவறிட்டாரு, இருக்கணுங்கிறதுனால அப்பா இருந்த அடுத்த நாள்லேருந்து என்னோட நேம் ஐ ஹவ் சேஞ்ச் மை நேம் ஆஸ் டாக்டர் அருண் ரங்கநாதன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. தென் என்னோட குவாலிஃபிகேஷன் BE, ME, MBA, CPLC, PhD. I have completed 5 degree and 2 members actually are MIST, Indian Science Tech. Okay, IST Technical Education of Society இந்தியாவில் இருக்கு, அதில் வந்து ஒரு மெம்பர் நான். And then IACRD, Indian American Council for Research and Development, அதில் வந்து நான் லைஃப் டைம் மெம்பர். ஓகே, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்காக ஃப்ரம் இந்தியா. லைட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ அந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே கேமரா ஓகே, ஏன்னா ஒரு லைட் மட்டும் போடும், கேமரா மட்டும். ஓகே, போதும் நினைக்கிறேன். ஓகே, அட் ப்ரெசென்ட் நான் ஒர்க் பண்ணுறது ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் CSE, AADS, AML, சைபர் செக்யூரிட்டி, RVS டெக்னிக்கல் கேம்பஸ் சூலூரில் இருக்குங்க. சூலூரில் நீங்கள் போனால் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் அது. அங்கே நான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் அகாடமிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி 3 days I will be in Coimbatore. 1 day ஸ்ரீ ஜெயவிகா பப்ளிக் ஸ்கூல் CBSE அகாடமிக் டைரக்டர் 1 day அங்கே ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தென் ஆனால் சொன்னது தான் என்னோட ப்ரொஃபைல் இஸ் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாம் அறக்கட்டளை. நிறைய இளைஞர்கள் சேர்ந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். யாம் ஃபவுண்டேஷன்.org ஒரு NGO ஆக்சுவலாக சென்னையில் இருக்கு. அவருடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். அண்ட் தென் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நீங்கள் செஷன் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவீங்க நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் போயிட்டுருக்கேன் இப்போ. தென் நான் ப்ரொஃபஸர் லைஃப் கோச். இது இல்லாமல் வீக்லி வியாழன் மற்றும் வெள்ளியில் ஈவினிங் என் டைம் இருக்கும்போது ஃப்ரீ செஷன்ஸ், பர்சனல் கவுன்சிலிங், ஏதாவது இளைஞர்களுக்கு வந்து மனக்கவலைகள் இருந்தாலும், அதே மாதிரி கப்புள்ஸ் கவுன்சிலிங், பிஸ்னஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் ஈரோடு தற்கொலை தடுப்பு இயக்கத்துடைய ஒரு மெம்பராகவும் இருக்கேன் அதில். தென் இது வந்து என்னுடைய பேஷன், விச் மீன்ஸ் என்னோட படிப்புனால வந்து ஒரு பதவின்னு சொல்லலாம், இல்லை என்னோட உயர்வுன்னு சொல்லலாம், இல்லை என்னுடைய வேலைன்னு சொல்லலாம். இப்போ தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் மேனேஜிங் டைரக்டர் ஃபார் AM Textile, வித் இஸ் ஏமனி டெக்ஸ்டைல்ஸ் சென்னிமலையில். தென் ஸ்போர்ட்ஸ் பை டர்ஃப், என்னோட ஓன் டர்ஃப் இருக்குது. அண்ட் தென் அதில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, கிரிக்கெட் அண்ட் தென் செஸ் அகாடமி ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ. அண்ட் தென் SV Cafe, ஐ ஹவ் மை ஓன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். SV Builders, அக்டவிநாயகர் பில்டர்ஸ் இருக்குது, அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் நான். வெற்றி ஈவன் மேனேஜ்மெண்ட், அதுவும் என்னோட பிஸ்னஸில் ஒன்று. அண்ட் தென் திங்க் அபவுட் ரிசர்ச், இது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். PhD அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு PhD கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் இருக்குது, 12 பேர் ஒர்க் பண்ணுறேன். ரைட், திஸ் இஸ் அபவுட் அருண் ரங்கநாதன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன் ஏன் நான் இங்கே இருக்கேன், மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ எந்த ஏஜ்லேயும் கூட, என்னோட ஏஜ் இப்போ 38. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். மல்டி டாஸ்கிங் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ தங்கவேலன் எடுத்துட்டிங்கன்னா காலையில் இருப்பார், மதியம் ஒரு வேலை செய்வார், நைட்டு ஒரு வேலை செய்வார், அடுத்த ஒரு வேலை செய்வார். ஸோ மல்டி டாஸ்கிங். ஸோ ஒருத்தனால மல்டி டாஸ்கிங் செய்ய முடியுங்கிறது எழுதி கற்றுக்கணும். ரைட், இப்போவே என்னோட செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கடைசியில் தேங்க் பண்ணுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. என்னோட ஸ்டைல் என்னன்னா முன்னாடி நன்றி சொல்லணும்னு சொல்லி.
அந்த நன்றியை உங்க கைத்தட்டல் மூலியமா கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. யாருக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லிடுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டாண்ட் பை கிளாப். ஓகே, யாருக்கு நன்றி சொல்லணும்? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இந்த போட்டோஸ் வரும், ஒரு சில போட்டோஸ் ஸ்லைட்ல வரும். ஓகே, உங்களுக்கு அவங்களை பிடிச்சா நீங்க கிளாப் பண்ணலாம், இல்லை குட், புரியுதுங்க? இந்த போட்டோஸ் வரும், பிடிச்சா நீங்க கிளாப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ரொம்ப கிளாப் பண்ணலாம், பிடிக்கலனா கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஒரு தாயோட வயிற்றுல ஒரு கரு இருக்குன்னு வச்சுக்கலாம், இது கிளாப் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, ஒரு கதையோட அந்த ஸ்டோரி நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு தாயோட வயிற்றுல ஒரு கரு இருக்கு, அந்த கரு கடவுளை பார்த்து கேட்குது, கடவுளே நான் அந்த உலகத்துக்கு வெளியில வந்துட்டேன். ஓகே, நான் ஒரு ரோல் மாடலா செட் பண்ணணும், யாரும் அந்த ரோல் மாடலா செட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருவுக்கு அந்த கடவுள் பதில் சொல்றாரு, நீ இவரை ரோல் மாடலா செட் பண்ணிக்கோ. இவர் யார் அப்படின்னா உலகின் உத்தமர், இந்தியாவின் இனிமையானவர், தமிழ்நாட்டின் தங்க மகன், ராமேஸ்வரம் பெற்றெடுத்த ரத்தினம், அப்துல் கலாம் சார். நல்லா கிளாப் பண்ணல, நல்லா. He is my inspiration. ஓகே ஓகே, நான் வந்து 11 அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அந்த நல்ல காரியம் பண்ணதுக்காக. எல்லாம் தவிர இவரை 3 டைம் மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. இதுதான் என்னோட லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைப்பேன். என்னோட இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் எனக்கு மட்டும் இல்லை, he is the inspiration for each and every youngsters in the world. இது மறக்கவே முடியாது. இப்போவும் வந்து ஜனாதிபதி யாரும் கேட்டா எத்தனையோ பேர் ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ த இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டிக்கு ஒரு கிளாப்போட அதே கரு வந்து கடவுள் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், கடவுளே இந்த உலகத்தை வெளியில் வந்தாச்சு, ஓகே நான் ஒரு மொழி பேசணும், நான் ரோல் மாடல் இவர் தான், எந்த மொழி நான் பேசுறதுன்னு சொல்லி சொன்னோன்னையும் கடவுள் உடனே ஒரு பதில் சொல்றாரு, உலகின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழி தான் சிறந்த மொழின்னு சொல்றாரு. இந்த ஜெனரேஷன்ல தமிழ்ல பேசுறது அசிங்கமா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் நான் தமிழ் மீடியத்துல படிக்கலையேன்னு எத்தனையோ நானும் மனசுல இருக்கிறேன். எனக்கு தமிழ்ல வந்து ஒரு ஃப்ளூயண்டா பேசுறது இன்னும் வரலையா இருக்குன்னு சொல்லி. ஸோ தமிழ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்ட். நம்ம எப்பயும் ஒரு கர்வம் இருக்குல்லைங்க, வீட்டில் நல்லா படிச்சிருக்கோம், நல்லா வேலைக்கு போகும்போது கர்வம் இருக்கும். இப்போ அதே கர்வம் வந்து உலகத்தின் நம்பர் 1 மொழியான தமிழ் மொழி நம்ம பேசுறோம், நம்ம தமிழன்கிறதே ஒரு மிகப்பெரிய கெத்துதான். ஓகே, we should proud about we are Tamilian. Why? Because we are number 1 in the world. உலகத்துல முதல் மொழி தமிழ் மொழி, அது நம்ம மொழியா இருக்கும்போது பெருமை நினைக்கணும். ஸோ என்னோட கரியர்ல தமிழ் லாங்குவேஜ் நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ தமிழ் லாங்குவேஜ் நன்றி சொல்லிட்டு அதே கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது, கடவுளே நான் வெளியில வந்துட்டேன், மொழி சொல்லிட்டீங்க, ரோல் மாடல் சொல்லிட்டீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொழில் செய்யணும், உலகின் சிறந்த தொழில் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும் கடவுள் இமீடியட்டா பதில் சொல்றாரு, நான் வந்து காக்கும் தொழில் செய்யறேன், படைக்கும் தொழில் செய்யறேன், இவங்க தான் காக்கும் தொழில் செய்யறேன்னு சொல்லி உலகின் சிறந்த தொழிலாக சொல்றது விவசாயம். ஒவ்வொரு விவசாய அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கடன் பற்றுக்கிறோங்க. ஓகே, இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு காதல் கேட்குதுன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி கொடுத்தது சாப்பாடு கொடுத்தது கண்டிப்பா ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியா இருக்கும். ஓகே, ஸோ விவசாய குடும்பத்தில் இங்கே யாராவது வந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்த விவசாயிகளுக்கு நன்றி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் ஆக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வேலை இருக்குங்க. நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், நீங்க தான் காரணம். நான் சந்தோஷமா இருக்கேன், நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா இட்ஸ் none other than இந்தியன் ஆர்மி. நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க இந்தியன் ஆர்மி. ஏன்னா இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த ஆர்மி அந்த போலீஸ் தான். ஏன்னா நம்ம இங்க வந்து சந்தோஷமா இருக்கோம், சேஃபஸ்டா ஃபீல் பண்றோம். எத்தனையோ போர் நடந்தாலும் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னா இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் இந்தியன் ஆர்மி. வி ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் ஆர்மி. வி ஆர் தி சேஃபர் சைட். ஆக்சுவலி இங்க நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு தீபாவளி இருக்கு, பொங்கல் இருக்கு, இப்போ ஆகஸ்ட் 15 வரப்போ லீவ் வரும் தெரியும், அண்ட் தென் ஜனவரி 26 லீவ் வரும் தெரியும், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாம் கொண்டாடப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்தியன் ஆர்மியில் இருக்க பீப்புள் என்னைக்கு ஊருக்கு வராங்களோ, ஒன் மோர் திங் நல்லா நோட் பண்ணணும், என்னைக்கு உயிரோட ஊருக்கு வராங்களோ அந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீபாவளி, அந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு பொங்கல், அதை மறக்கவே முடியாது. ஸோ உள் மனசுல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றி, என்னோட நன்றி இவங்க நன்றி சேர்த்து இந்தியன் ஆர்மி கொடுத்துறோம். ஏன்னா இங்கே நம்ம சேஃபா இருக்கணும், அவங்க இதை காரணம் நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு கூட அங்கே பாதுகாப்புக்கு நமக்காக போயிருக்கேன். ஸோ தேங்க்யூ இந்தியன் ஆர்மி. அண்ட் அதே கடவுளை பார்த்து ஒரு கேள்வி, நான் ஒரு சிறந்த அறிவாளியா வரணும். ஓகே, கேட்டுருக்கு. ஓகே, கடவுளை நான் சிறந்த அறிவாளியா வரணும் என்ன பண்றதுன்னா அதுக்கு வந்து
ஓகே, உங்க டீச்சர்ஸ் நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டலாம் டீச்சர்ஸ். நீங்க எல்லாரும் ரெஃபரி ஃபோக்கஸா இருப்பீங்க. ஓகே, இந்த கை தட்டல் வந்து உங்களுக்கு என்ன டீச்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா உங்க ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். ஓகே, எல்லாரும் என் கூட சேர்ந்து ஓகே இந்த கேரக்டர் படிங்க. என்னது எல்லாம் சத்தமா என் கூட சேர்ந்து படிங்க. ஓடுது டி இ ஏ சி எஸ் இ ஆர் எஸ் ஆல்டுகெதர் டீச்சர்ஸ். இப்போ நம்ம இதை ஏ இதா பி இதா டி இதா இ நம்மளால படிக்க முடியுதுன்னா இது ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லி கொடுத்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதாவது பால்வாடியா இருக்கலாம், 1வது 2வது 3வது இருக்கலாம், 12th கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு தான் நீங்க என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல உங்க கைத்தட்டல் என்னோட நன்றியும் சேர்த்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி, ஒரு கஷ்டமான கேள்வி கேட்குது. கடவுள்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு கோச் இருக்காங்க, ரெஃபரி இருக்கிறீங்க. ஓகே, உங்கள்கிட்டயே வந்து யார் சிறந்த ரெஃபரின்னு கேட்குறேன். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு கண்டிப்பா. எஸ் சார், ரைட். ஸோ இப்போ அதே கேள்வி கடவுளுக்கு போயிட்டு கடவுளை எது சிறந்த கடவுள் கேட்டோனையும் அதுக்கு இமீடியட்டா கடவுள் பதில் சொல்றாரு, உலகின் சிறந்த கடவுள் வேற யாரும் இல்லைங்க, அம்மா அப்பா தான். நல்லா கிளாஸ் பண்ணுறீங்க அம்மா அப்பா. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து யாருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு கை தட்டுங்க. இப்போ யாருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு கை தட்டுங்க. நம்ம எல்லாரும் அப்பாவா இருப்பாங்க, அப்பாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிக கைத்தட்டல் வரும். ரைட், இது வந்து கூகுள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இமேஜ் தான் இது. ஓகே, இப்போ ஒரு அம்மா அந்த போட்டோவை பாக்குறீங்க, எங்கேயோ மேல பார்த்து சாமி கூப்பிடுறாங்க, அப்பா தோல்ல வந்து மயக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோ உங்களுக்கு என்ன சொல்லுது? கண்டிப்பா பக்கத்துல கோயில் இருந்திருக்கலாம். எஸ் ஆர் நோ? ஓகே, எஸ் ஆர் நோ? ரைட், கண்டிப்பா கோயில் இருந்திருக்கலாம். கோயில வந்து அந்த அம்மா வந்து சாமி நான் மட்டும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா அப்படி வேண்டி இருப்பாங்களா? ஓகே, யாருக்காக அந்த கை கை யாருக்காக அந்த கை கும்பிட்டு போட்டிருக்காங்க? யாருக்காக நினைக்கிறீங்க? ஓகே, கண்டிப்பா 99% இவருக்காக. எஸ் ஆர் நோ? சரி, இப்ப பாருங்க, அம்மாவை அப்பா கம்பேர் பண்றது, பட் ஒரு ஹெல்தி கம்பேரிசன் பண்றேன். அம்மா எப்பவுமே ஒரு குழந்தைய வந்து இடுப்புல வச்சிருப்பாங்க. மேக்சிமம் நம்மளையும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் சரி, நம்ம அம்மாவும் சரி, ஒரு வயசான அம்மாவா இருந்தாலும் சரி, இடுப்புல வச்சு தன்னோட குழந்தைகளை கொண்டு ஓகே, ஸோ ப்ரொடெக்டடா வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்சதுதான் அந்த குழந்தைக்கு பிடிக்கணும்னு நினைப்பாங்க. உங்க மனைவிக்கு போய் கேட்டு பாருங்க கேள்வியை, எனக்கு பிடிச்ச கலர் தான் என் பொண்ணு போடணும், எனக்கு பிடிச்ச கலர் தான் என் பையன் போடணும், வாங்கணும்னு சொல்லுவாங்க. ரைட், பட் அப்பா எப்பவுமே ஒரு ஹீரோங்க, ஒரு லெவலுக்கு மேலதான் நான் பார்க்காத உலகத்தையும் பார்க்கணும்னு சொல்லி எப்பவுமே மேக்சிமம் தோல்ல தூக்குவாரு. ஸோ அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட, ஏன்னா கல்வி அறிவு எல்லாமே கொடுக்கறது வந்து அப்பா. எப்பவுமே அப்பா நமக்கு பெஸ்டா தான் நினைப்பாரு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? யாருமே வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது, பட் ஒரு பாட்டு பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து ரெடியா இருந்துக்கோங்க, உங்க த்ரோட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. மதியம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். சாப்பிட்டு சூப்பரா சாப்பிட்டுருப்பீங்க. என்ன மெனுன்னு இப்பதான் காதுல வந்து சொல்லிட்டாரு. அந்த மெனு கேட்டதுக்கு அப்புறம் இந்த செஷன் போகுமா இல்லையான்னு தெரியலன்னு நினைச்சேன். ரைட், ஓகே ஓகே, சூப்பரா பாட்டு பாடப்ப ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கான ஒரு பாட்டு வரும். ஓகே, யாரெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ ஓகே அவங்க மட்டும் இந்த பாட்டை பாடணும். ஓகே, இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்றேன். வீடியோ கவரேஜ் எடுத்துக்கோங்க, போட்டோ வேணும் எடுத்துக்கோங்க. ஸோ அம்மாவை பிடிச்சவங்க மட்டும் ஒரு பாட்டு பாடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்றேன் பாருங்க. என்ன லைன் வருதுன்னு பாருங்க. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும்? ஓகே, ஸோ I'm going to say 1 2 3. எல்லாரும் சத்தமா பாடுறீங்க. யாரு பாடாம இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அந்த ஃபுல் பாடி ஸ்டேஜ் ஏறி மைக்ல பாடணும். அது ஒரு பனிஷ்மெண்ட். ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரெடி? நீங்க பாட பாட லைன் வந்துட்டே இருக்கும். கெட் ரெடி. 1 2 3 சத்தமா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? தேடி வந்து நின்னாலும் தாய் போல தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது. சத்தமா. எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எங்க கிளாப் பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. சூப்பரா எக்ஸலண்டா செஷன் வந்து இன்னைக்கு தமிழ்ல எல்லாம் இது வரைக்கும் நான் இந்த டெக்ஸ்ட்லாம் போட்டு பண்ணதில்லை. சரி, இன்னைக்கு உங்களுக்கு பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சு நல்லா தான் பாடுறீங்க. வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா அம்மாவை பிடிக்கும் போது கண்டிப்பா காசு போட்டு வாங்க முடியாத ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு பாசம்
கண்டிப்பா தெரியணும். ஸோ அம்மாவுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணிட்டு அதே கண்டிப்பா அப்பாவுக்காக பண்ணியாகணும். எல்லா சத்தமா 1 2 3 சொல்றேன். லவ் யூமா சொல்லாமா ஒரு டைம். அம்மாவை லவ் பண்ண தானே நம்ம எல்லாருமே. கெட்டடி 1 2 3. Thank you. And then இப்போ அப்பா. ஓகே, அப்பாவை பத்தி ஒரு சின்ன ஒரு பாட்டு வரும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் காட்டுறேன் பாருங்க. எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம். என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ஒரு பாட்டு. இது வந்து சத்தமா அப்பாவை ரொம்ப பிடிச்ச இந்த பாட்டு சத்தமா பாருங்க. கெட்டடி 1 2 3. எல்லாம் தோற்றே போகும் தந்தையன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் விரலில் வரும் மண்ணில் வந்த ஓகே ஓரளவு பாட்டு தெரிஞ்சிருக்கு. ஓகே, மறுபடியும் கெட்டடி தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே காட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. இது யார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உண்மையாலுமே? அப்பாவோட அம்மாவோட அப்பா ஒரு படி மேல யார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா எல்லாரும் 50-50 தாங்க. யாருமே இந்த பாட்டுக்காகவோ எழுதியிருக்காங்க. பட் அன்பை வெளிப்படுத்த தெரியாத உறவு வீட்டில் இருக்குன்னா தந்தை மட்டும். ஓகே, தந்தைக்கு வந்து அன்பை வெளிக்காட்ட தெரியாது. பட் அன்பு அதிகமா வச்சிருக்கிற தந்தை தான். உங்களுக்கு இருக்கும், உங்க குழந்தைங்க நீங்க காட்ட தெரியாது. ஆனா போட்டி வச்சா நீங்க ஜெயிக்கணும். நானும் சேர்ந்து என்னை சேர்த்து சொல்லிக்கிறேன். ஓகே, அதே கரு அப்பாவுக்கு லவ் யூ சொல்லலாமே. 1 2 3. ஓகே, தேங்க் யூ. அதே கரு பாருங்களேன். கடைசி ஒரு கேள்வி கேட்குது. கடவுளை இந்த உலகத்து வெளியே வந்துட்டேன், நான் நிம்மதியா இருக்கேன், என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குது. ஓகே, நான் நிம்மதி எனக்கு வேணும்னா உடனே ஒரு கரு சொல்றாங்க. முடிச்சா நீங்க கிளாப் பண்ணிக்கலாம். இந்த கருவுக்கு பதில் கிடைக்குது. நீங்க ஒண்ணும் இல்லை, உங்களை படைக்கும் போதே நான் ஒரு சிலர் படைச்சிட்டேன், அவங்க கூட இருக்குன்னு சொல்லி நண்பர் தான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லைஃப்ல வந்து உப்பு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், நட்பு இல்லாம வாழவே முடியாது. இன்னைக்கு நம்ம கண்ணில் வர கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்து கர்ச்சீப் வேணும். ஆனா மனசுல இருந்து வர கவலையை துடைக்கிறது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும். ஸோ நீங்க நண்பர்களை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு செஷன் எங்க இருக்கு, அது இன்னொரு நாள் நான் பார்ப்போம். யாருக்கிட்ட வந்து அதிக நண்பர்கள் இருக்காங்களோ மனக்கவலைகள் உங்கள்ட்ட வெளியில போயிருங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, நண்பர் அப்படிங்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வருவாங்க. ஓகே, ஸோ அதிக நண்பர்களை நீங்க சேர்த்திக்கணும். நண்பர்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி உங்க கிளாப்பை வந்து என்னோட நண்பர்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா என் கூடவே இருந்து என்னையும் மேலே கொண்டு வந்து அவங்களையும் மேலே வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நண்பர்களுக்காக ஒரு பாட்டோட நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். கெட் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா கூட இருக்கலாம். ஓகே, என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அப்பாவோட அம்மாவோட நமக்கு ரொம்ப முக்கியமான உறவு வந்து நண்பர்கள். நண்பர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வரப்போகுது. ரெடி? 1 2 3. அவனை தவிர உறவுக்கார் யாரும் இங்கில்லை, உள்ள மட்டும் நானே உசுரை கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிட்டு சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சொல்லு தினமும் தின்னே பாரு, நட்பை கூட கப்பை போல எண்ணுவேன். போதும், தேங்க்யூ. உங்க நண்பர்களுக்கு ஒரு லவ் யூ சொல்லலாமா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்க? உங்க நண்பருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடுறீங்க. செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வருவீங்க, வந்தோடனே கொஞ்சம் கைத்தட்ட வச்சு உங்களை செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ கார்பரேட் ட்ரைனிங்ல இந்த மாதிரி டாபிக்லாம் வராது. பட் இது கார்பரேட் ட்ரைனிங்ல எடுத்துக்கல. ஓகே, என்னோட பிடி வாத்தியர் எல்லாத்துக்குமே ஒரு செஷன் கொடுத்து தான் ஒரு பெருமையோட நான் இங்கே போக போறேன். ஏன்னா சரவணன் சார் இருக்காரான்னு தெரியல. சரவணன் சார் வந்து பிடி வாத்தியாரா வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு சப்ஜெக்ட் வந்தார், கொஞ்ச நாள் வந்திருந்தாரு. ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து ஒரே ஒரு டைலாக் சொன்னாரு. இது நம்ம சொன்னாதான் அதை செய்யும், அதுவே ஆன் பண்ணி அதுவே அணைக்காது. இதான்ப்பா கம்ப்யூட்டரு, நம்ம சொல்றதெல்லாம் செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது சொல்ற நம்ம கேட்கக்கூடிய நாள் வரும் அப்படின்னாரு. ஓகே, இன்னைக்கு அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட 500 பசங்க இருக்காங்க.
45 ஃபேக்கல்டி எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சரவணன் சார் சொன்னதாக கூட இருக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூவோட இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு பிடி வாத்தியார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் படிக்கும்போது அவர் எங்கள் பிடி வாத்தியார் இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னோட ப்ரெசன்டேஷனில் இருக்கணும். நான் பை வாக்கில் அங்கங்கே போனால் கூட ப்ளீஸ் என்ன பார்க்காதீங்க, செஷன் பாருங்கள். இது வந்து லைஃப் டேர்னிங் மொமெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் வந்து இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம லைஃப் என்ன வேணும். ஓகே, இது ஐஐடி மெட்ராஸ்லேயே செஷன் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் பார்ட் மட்டும் உங்களுக்கு 1 hour முடிக்கணும்னு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 300-400 செஷனுக்கு மேலே கடந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு எடுத்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். லைஃப் ஓகே, தமிழ்லேயே நம்ம போய்க்கும். வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு, நீங்கள் யார் பதில் சொல்லணும். வாழ்க்கைன்னு என்ன? தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம், ஹிந்தியில் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு இது தெரியாது. அதனால ஓகே, யார் சொல்கிறீங்க? வாழ்க்கைன்னு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினிஷன். வாட் இஸ் லைஃப்? எனிஒன்? வாழ்க்கை வாழ்வதற்கே. சார் உங்க பேரு? தினேஷ் சாருக்கு ஒரு கிளாப் போடுங்க எல்லாரும். சூப்பரா. ஓகே, சத்தமா கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணாதவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட். ஓகே, சார் ஒரு क्वेश्चन. வாழ்க்கை என்ன? ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். சாருக்கு ஒரு கிளாப் பண்றீங்க. ரைட், இந்த பக்கம். சார் கேள்வி நீங்க சொல்லுங்க. வாழ்க்கை என்ன உங்களுக்கு? வாட் இஸ் லைஃப்? அனுபவம். வாழ்க்கைங்கிறது அனுபவம். சாருக்கு ஒரு கிளாப் பண்றோம். சார் உங்களுக்கு? வாழ்க்கைங்கிறது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் சொல்லிட்டாரு. வெரி குட். ஓகே, நல்ல ஒரு விஷயங்க. ஆக்சுவலா என்னோட 300 பிரசன்டேஷன் மேல போயிருப்பேன். இந்த கேள்வி கேட்டோன்னையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றது என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம்னா, அதே மாதிரி விமன் காலேஜில் சொல்லக்கூடியது இன்பமும் துன்பமும் சேர்ந்தது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை நான் வந்து அப்போஸ் பண்றேன். எப்பவுமே வாழ்க்கையில் ஏன் துன்பத்தை பக்கத்தில் வைக்கணும்? ஓகே, அது நீங்க டெஃபினிஷனே, வாழ்க்கையோட டெஃபினிஷனே இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுன்னா துன்பம் வந்துடும் பக்கத்துலேயே. ஸோ அதை நீங்க வேண்டாம், நெகட்டிவ் தாட்டே வேண்டாம்னு சொல்லி. ஸோ ஐ வாண்ட் டு சே a simple definition for life. எங்க அப்பப்போ கொஞ்சமா இங்கிலீஷ் பேசுங்க, ஓகே தானே? ஃபைன். ஓகே, வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் டிஃபைன்ட் as அப்படிலாம் சொல்ல வரல. லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித், ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது பி. லைஃப் ends with டி. என்ன தெரியுது உங்களுக்கு? எஸ், எக்ஸலென்ட். ஓகே, பர்த், டெத், இது வந்து இயற்கை. இது நான் சொல்லல, கடவுள் சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது பிறப்புல, முடிகிறது இறப்புல முடியுது. ஓகே, இதுக்கு ஏபிசிடில பி டு டி கிடையாது ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க? இட்ஸ் நதிங் பட் வாட்? சிம்பிள் சாய்ஸஸ். சாய்ஸஸ். நீங்க உங்களுடைய மாணவர்கள் சொல்லி தர வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டைம் தோத்துட்டோம் அப்படின்னா சாய்ஸஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ். லைஃப் இஸ் நதிங் பட் மல்டிபிள் சாய்ஸ். ஓகே, எங்க வேணாலும் சாதிக்கலாம், எங்க வேணாலும் எது வேணாலும் சாதிக்கலாம். பிஎம்இ முடிச்ச ப்ரொஃபசர், ஐ எம் அச்சீவிங் இன் பிஸ்னஸ். ஓகே, see, என்னோட salary சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1.2 lakh salary. I am working for 12 days in a month actually. இது என்னோட பிசினஸ்ல வரக்கூடிய ஒரு 4 to 5 நாள் வருமானம் சொல்றேன். ஸோ பிசினஸ் பெஸ்டா, ஜாப் பெஸ்டானா ரெண்டுமே பெஸ்ட்டுங்க. ரெண்டுக்குன்னா பார்த்துக்கணும். ஓகே, பிடிச்சா பிசினஸ் போகலாம், இல்லை எனக்கு ஜாப் பிடிச்ச ஜாப் லவ் பண்ணீங்கன்னா அங்கேயும் வருமானம் வரும், இங்கேயும் வரும். ஸோ த திங் யூ ஷுட் நோட்டீஸ் சாய்ஸஸ். நிறைய சாய்ஸஸ் இருக்கு. நீங்க மாடல் சொல்லி கொடுங்க. சி இஸ் நதிங் பட் வாட்? சாய்ஸஸ். ஓகே, ஸோ ஏகப்பட்ட சாய்ஸஸ் கொட்டி கிடக்குது. இங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மேலே எதிர்த்து வரணும். ஏன்னா நிறைய சாய்ஸஸ் இந்த உலகம் உங்களுக்காக. ஓகே, இப்போ இங்க வந்து ஏன் கிரீன் போடணும், ஏன் ரெட் போடக்கூடாது? சாய்ஸஸ் இருக்கா? ஓகே, இங்க ஏன் நான் வந்து சொல்லணும், இன்னொருத்தர் கூட சொல்லி கொடுக்கலாம், சாய்ஸஸ் இருக்கா? ஸோ இங்க எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, எதுவுமே வந்து பெர்மனன்ட்டும் கிடையாது. ஐ மீன் எதுவுமே வந்து தற்காலிகம் கிடையாது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் பி. பிறப்பில் ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை இறப்புல முடியும். இன் பிட்வீன் த சி சாய்ஸஸ் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அந்த வாய்ப்பை தேடல் தப்பா இருந்தா மட்டும்தான் தோத்து போயிடும். நல்ல தேடல் வச்சுக்கோங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். ஓகே, இப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். வாட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்? ஓகே, யார் பேச்சுலர்? பேச்சுலர் இவ்வளோ பேர் பேச்சுலர் இருக்கீங்களா? ஓகே, சார் உங்க பேரு? இல்ல அவர் கொஞ்ச நேரம் மேல. உங்க பேரு? தனுஷ். ஓகே, தனுஷ் இருக்காரு. ஓகே, தனுஷ் வந்து எக்ஸாம் எடுத்துட்டு போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இதை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? கண்டிப்பா லைஃப்ல வந்து பிறந்த எந்திரிச்சோடனே நம்ம கண்ணாடி பார்க்கணும், இதை பார்க்கணும் நம்ம இப்ப எல்லாரும். ஓகே, பார்க்கணும். ஓகே, இப்போ தனுஷ்
இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு தனுஷ் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்காக மட்டும், தெரியல உண்மையா இருக்கலாம் தெரியல. ஓகே, எக்ஸாம்பிளுக்காக மட்டும் எடுத்துக்கிறது. தனுஷ் வந்து 5 வருஷம் லவ் பண்றாரு. ஒரு 10 வருஷமா இல்ல ஒரு பொண்ணுங்கிற கம்மியா இருக்கா? 3 7 வருஷமா லவ் பண்றாரு. ஓகே, தனுஷ் வந்து 7 வருஷம் லவ் பண்றாரு. இன்னைக்கு வந்து தனுஷ்க்கு ஈவினிங் வந்து அந்த பொண்ணை வந்து நேர்ல வந்து பாக்குறாங்க. தனுஷ் நாளைக்கு காலையில போன்ல, நாளைக்கு காலையில ஈவினிங்ல போன்ல உனக்கு வந்து என்னோட ரிசல்ட் சொல்லிடு. இவரு லவ் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ணல அப்படி வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லி தனுஷ் சொல்லிட்டேன். தனுஷ் என்ன பண்றாரு, அந்த குசியில வீதிக்கு போறாரு. 6 மணிக்கு தூங்கிடணும், காலையில எந்திரிக்கணும்னு சொல்லி 6 o'clock வந்து சாப்பிட்றாரு. 7 மணிக்கு படுத்துறாரு. எல்லாத்தையும் பண்ண சுவிட்ச் போட மறந்துட்டாரு, சார்ஜ் போட்டு. ஓகே, சார்ஜ் எல்லாம் போட்டாரு, சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டாரு. காலையில 8 o'clock 7 o'clock எந்திரிக்கிறாரு. அன்னைக்கு அந்த ஏரியால ஃபுல்லா பவர் ஷேடோ, நோ யூபிஎஸ், சார்ஜ் போறதுக்கு சான்சஸே இல்லை. காலையில தனுஷ் எந்திரிச்சு பாக்குறாரு மொபைல் போனை. ஓகே, இப்படி இருக்கு, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு. ஓகே, கண்டிப்பா அந்த பொண்ணு ஓகே சொல்லுவான்னு தோணுமா, இல்ல போன் ஆஃப் ஆகும்னு நினைப்பாரா? போன் ஆஃப் ஆச்சு, போன் வராம போனா என்ன பண்றது நினைப்பாரா இல்லையா? ரைட், ஓகே, ஃபர்ஸ்ட் தாட். செகண்ட் தாட், நீ போன் எடுத்து பார்த்தோன்னே தனுஷோட சார்ஜ் இப்படி இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த பயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மதியத்துக்கு மேல வரைக்கும் சார்ஜ் நிக்கல, என்ன பண்றது? இவர் எதுவுமே போனை வந்து சும்மா வச்சு பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் சார்ஜ் மதியம் வரைக்கும் நிற்கும். ஓகே, தென் இஃப் சப்போஸ் தனுஷோட போன் வந்து 60% சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவருக்கு ஒரு அளவுக்கு ஏதாவது ரிசல்ட் ஐன்னு வந்துடும், அது லவ் யூவா இருக்கலாம், நேட்டிவா இருக்கலாம். அங்கிருந்து போன் வந்துருச்சு, ஹலோங்கிறாங்க, ஐ அப்படின்னு கட் ஆயிருக்கலாம், சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், மேபி. ஓகே, பட் ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும். பட் இஃப் இட் இஸ் பேட் இஸ் 80%, அவருக்கு அந்த கவலை இருக்க ரிசல்ட் இருக்கும், வாழ்க்கை அவங்க ஓடி. ஓகே, நீங்க போட்டியில் கலந்துக்கிறதா இருக்கலாம், கோச்சிங் கொடுக்கறதா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வாட் எவர் மேபி, சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். இஃப் சப்போஸ் 60% நீங்க பாசிட்டிவ், அதாவது உள்ள வந்து பாசிட்டிவா இருப்பீங்க, வெளியில வந்து நெகட்டிவா இருப்பீங்க, பார்த்தா அப்படி தெரியும் ஒரு சிலர். இல்ல வெளியில நெகட்டிவா இருப்பாங்க, உள்ள பாசிட்டிவா இருப்பாங்க, ரைட்? சரி, இந்த 40% என்ன போகுது, இந்த 40 அழிச்சிரும், ஆல்மோஸ்ட் 20 தான். 20% இந்த லைஃப் ரன் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க 40% பாதிக்கு கீழே நெகட்டிவா இருப்பீங்களா, வாழறது வேஸ்ட்டுங்க. உண்மை சொல்ல போனா, ஏன் தப்பா நீங்க கேட்டீங்க, ஏன் அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங் உள்ள இருந்துச்சுன்னா உங்க growth-ஐ வந்து தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுவா இருக்கும். ஓகே, இப்போ நான் இறங்குறேன், ஒருவேளை உளுந்துருக்கணும் தோணுமா இல்லையா? ஓகே, திரும்பி கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்றது? இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டோம், சாப்பிட்டீங்க, மதியம் சாப்பிட்டுருப்பீங்க, ஏதாவது விஷம் இருந்தா என்ன பண்றது? பள்ளி இந்த மாதிரி சந்தேகம் வரும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா 100% நெகட்டிவ் திங்கிங். ஸோ இந்த 2 3 விட்டுருங்க, ட்ரை டு பி மேக்ஸிமம் பாசிட்டிவ் பர்சன். ஓகே, எனக்கு இன்னொரு பேர் பாசிட்டிவ் வரும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மற்றவங்களை பேசும்போது முடியலன்னு சொல்லாதீங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. அவங்க நீங்க தட்டி கொடுக்காட்டி பரவாயில்ல, அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு எதை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா அடுத்த டாபிக் எதை டச் பண்ண போறோம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே பாதி வெற்றிங்க. நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா பாதி வெற்றியில் போயிடும். ரைட், இப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ள வச்சிட்டீங்க, லைஃப்ல என்ன கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். இட்ஸ் மை ஓன் ஃபார்முலா. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா 1 2 3 ஃபார்முலா. ஓகே, 1 2 3 ஃபார்முலா. எதுக்கு 1 2 3 ஃபார்முலா பேர் வச்சிருக்குன்னு பாருங்க. லைஃப்ல உங்களுக்கு 1 வேணும்னா 2 தூக்கி போட 3 வச்சுக்கணும். ஓகே, லைஃப்ல உங்களுக்கு 1 வேணும்னா 2 தூக்கி போடுங்க, 3 வச்சு உங்களோட வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஃபார்முலா. ஓகே, நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிற எதுக்கு ஓடுது? ஓகே, சந்தோஷமா இருக்கணும். அது பணமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், தொழில், மனைவி, எல்லா இதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் நோக்கி வரும். அந்த ஹாப்பினஸ்ங்கிற 1 வேணா 2 விஷயம் நீங்க தூக்கி போடணும். சீக்கிர ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தூக்கி போடணும், இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணி உங்களோட வச்சுக்கோங்க. தூக்கி போட வேண்டிய ஃபர்ஸ்ட் 2 விஷயம் எக்ஸ்பெக்டேஷன், தென் செகண்ட் ஒன் கம்பேரிசன். எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு. ஓகே, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணாது, ரிசல்ட்டை பார்த்து நீங்க. இப்போ நீங்க கோச்சிங் கொடுப்பீங்களே, பசங்களுக்கு கோச்சிங் கொடுப்பீங்களா, ரெஃபரா இருப்பீங்க, ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லாம ஜெயிக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லிவிடு. ஓகே, டோன்ட் ஃபிக்ஸ் எனி டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன். அவன் வந்து 10 பாயிண்ட் எடுக்கிறத விட 1 பாயிண்ட் எடுத்துட்டா தட்டி போடும். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். ஓகே, எப்படி எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அப்படின்னா, சி இப்போ இவருக்கு இப்போ 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, சாரோட பேர் சோழராஜன், கவின். சோழன் சார் இருக்காரு, கவின் சார் இருக்காரு. ஓகே, இப்போ 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோழன் சாருக்கு வந்து நாளைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாம். கவின் சார் வந்து அவருக்கு விஷ் பண்ணுவார் எப்போ போல, அது வந்து மாற்றம் இல்லை. சோழன் சார் என்ன பண்ண, நைட் 12 மணிக்கு அவர் வாட்ஸ்அப் எடுத்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்காரு. ஏதாவது என் ஃப்ரெண்டு போட்டோ வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு போடுவானா, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்ல
மெசேஜ் கொடுப்பானே இல்லை ஃபோன் பண்ணுவானே இவர் பார்த்துட்டே இருக்கு. ஓகே, ஆனால் அதுக்கு முந்தின நாள் அவர் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி. ஓகே, கவின் சார் வந்து 8 மணிக்கு சாப்பிட்றாரு, 9 மணிக்கு ஃப்ளாட் ஆகிட்டார் அவர். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ கவின் சார் மட்டன் பிரியாணி சாப்பிட்டது அவர் பிரச்சனை கிடையாது. இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அடுத்த நாள் காலையில் வந்து நேராக வந்து ஒரு கிஃப்டோட வந்து மச்சான் இந்த ஹாப்பி பர்த்டேன்னு கொடுக்குறாரு. சோழன் சாருக்கு வந்து கவின் சார் கொடுக்குறாரு, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுக்குறாரு. பட் அந்த கிஃப்ட்டை உணர முடியாது. உண்மைதானே, கிஃப்ட்டை உணர முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இவரை பாதி வந்து கொண்டுருச்சு, அந்த அன்பை கொண்டுருச்சு. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கிற லைஃப்ல அன்பா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பொருளாக வந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம லைஃப் ஓட்டிட்டே இருங்க, கண்டிப்பா ஹாப்பியா இருக்கலாம். தென் கம்பேரிசன். நான் இங்க எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் கடவுள் கொடுத்துட்டாரு. ஓகே, டோன்ட் கம்பேர் யூ வித் அதர்ஸ். முக்கியமா ஏதோ 2 பேர் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு நோ. முதல் நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் உங்களை இன்னொருத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஹைட், இந்த உடம்பு, இந்த சைஸ், இந்த ஷர்ட், இந்த பேண்ட் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ சார் கண்ணாடி போட்டுக்க நான் போடல. ஓகே, அது அவருக்கு நல்லா இருக்கு, அவருக்கு தேவை, அது பண்றாரு. ஸோ நான் கண்ணாடி போடலாம்னு நினைச்சா முட்டாள் வேண்டாம். உண்மைதானே? ஸோ the thing you should know is please throw. உங்களுடன் தூக்கி போன 2 விஷயம் எக்ஸ்பெக்டேஷன், கம்பேரிசன். சரி, 3 விஷயத்தை நீங்க வச்சுக்கணுங்க. எந்த 3 விஷயம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் முயற்சிக்கணும். தோத்து போன பரவாயில்ல, பட் முயற்சிக்கணும். யூ ஷுட் கீப் ஆன் ட்ரைங். முயற்சி தான் திருமணியம். உங்களுக்கு தெரியும்ல, தோத்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி தோத்து போன தப்பு கிடையாது. தென் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம மேல நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் நதிங் பட் நெட்வொர்க் பில்டிங் சொல்லுவது. ஓகே, நிறைய நண்பர்கள் இருக்கணும். சரி, இது இப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். யாருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களோ கண்டிப்பா கான்ஃபிடென்ட் இருக்கும். யாருக்கு நிறைய நண்பர்கள் கான்ஃபிடென்ட் இருக்கோ கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். நண்பர்கள் தூக்கி விடாங்களே. ஓகே, யாருக்கு நிறைய நண்பர்கள் கான்ஃபிடென்ட், கீப் ஆன் ட்ரைங் குவாலிட்டி இருக்கும், கண்டிப்பா இந்த 2 விஷயம் பக்கத்திலே வராது. இந்த 3 கொண்டு இருக்கும்போது இந்த 2 கூட இல்லைன்னா கண்டிப்பா இது கிடைச்சு. திஸ் 1 2 3 4. ஓகே, லைஃப் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 தூக்கி போட ட்ரை பண்ணுங்க. சொந்தக்காரரை எதிர்பார்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ரைட் ரைட். இப்போ ஒரு மெயின் டாபிக்ல பெட்டரா இருக்கும். நோ க்ரோ யுனைட் 10 டிப்ஸ் சொல்லி தர போறோம். ஓகே, அடுத்து ஒரு 10 ஸ்லைடு வந்து உங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு ஐ ஓபனர் 10 பாயிண்ட் சொல்ல போறோம். அந்த 10 பாயிண்ட் செஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஒரு 4-10 அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். 10 டிப்ஸ், சிம்பிளான ஒரு 10 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இதை நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we should know ourselves. நம்மள நாமே கத்துக்கணும். செகண்ட் திங், நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? செகண்ட் ஒன், உங்களுக்கு புரியுதா? அர்த்தம் புரியுது? நோ இஸ் நதிங் பட் நம்மள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செகண்ட் திங், க்ரோ இஸ் வளர போறோம். நம்மள நம்ம கத்துக்கிட்டோம், வளர போறோம். தென் யுனைட், ஒற்றுமை இருக்க போறோம். இந்த ஒற்றுமை எதுங்கிறது கரெக்டா சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணா நோட் பண்ணிக்கலாம், இல்ல போன்ல இருந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ யுவர்செல்ஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நோ யுவர்செல்ஃப். உங்களை நீங்களே கத்துக்க போறீங்க. ஐ வாண்ட் டு கிவ் a small test now. ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறீங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஓகே, நீங்க யாரும் உங்க கேரக்டர் என்னன்னு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல சொல்ல போறோம். ஓகே, உங்க கேரக்டர் எப்படிப்பட்ட ஆள் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்ல a simple test to reveal your personality. See, shortest test to reveal your personality. இப்போ என்ன பண்றீங்கன்னா, எல்லாருமே யார்கிட்ட பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒரு போட்டோ வரும். See, this photo is nothing but ஒரு மிகப்பெரிய ஒரு வாழைமரம். ஓகே, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிற பேச்சு அப்படியே கவனமா கேளுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வாழைமரம், ஹைட்டஸ்ட் பனானா ட்ரீ இந்த வேர்ல்ட் அப்படின்னு. ரொம்ப ஹைட்டஸ்ட், ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய வாழைமரம். அந்த வாழைப்பழம் வந்து ரெடி டு ஈட். ஓகே, சாப்பிடக்கூடிய தன்மையில் ரெடியா இருக்குன்னு வச்சுக்கலாம். டு யூ, உங்க கையில வந்து என்ன கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டேன். ஓகே, ரெண்டாவது ஒரு அனிமல் கொடுக்குறேன். இட்ஸ் நதிங் பட் ஜிராஃப், ஒட்டகச்சிவிங்கி நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. தேர்ட் அனிமல் ஸ்குவரல் கொடுக்குறேன், உங்களுக்கு அணில் கொடுத்துறேன். And then fourth animal வந்து chimpanzee. You can call it as monkey or whatever it may be, right? 4 அனிமல் கொடுத்தாச்சு. Okay, my question is, எந்த அனிமல் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கும்? ஆன்சர் நான் கேட்டா கூட சொல்லலாம். I'm going to give 10 seconds time to you. எந்த அனிமல் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிக்கும்? நான் கேட்கறேன், மட்டும் பதில் சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் ரைஸ் பண்ணிட்டாரு கையை. Any other ரைஸ்? ஹேண்ட் ரைஸ். 2 3 4 சொல்லுங்க ஆன்சர். monkey. சார் ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்ல சத்தமா கிளாப் பண்ணனும். யாரு கிளாப் பண்ணியா அதுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. ஓகே, ஜிராஃப் சொல்லிருக்காரு சார். சோழன் சார் ஒரு கிளாப். ஆன்சர் சார். ஜிராஃப் சொல்லிருக்காரு, அவருக்கு ஒரு கிளாப் மறுபடியும். என்ன ஆன்சர்ஸ்? monkey. ஓகே, monkey தான். ஓகே, ஜிராஃப்.
Monkey na? What are you saying? Right, okay. Any other answers? Anil. Anil. Okay, super answer. Clap பண்ணுங்க அவருக்கு. Right, what about Dhanush answer? Giraffe. Okay, any other answers? Okay, fine. யாரெல்லாம் இந்த லைன் நினைச்சீங்க கை தூக்கலாம். லைன். Anyone? யாருமே இல்லையா? நிஜமா? Right, very good. Okay. யாரெல்லாம் ஜிராஃப் நினைச்சீங்க? Common answer. ஜிராஃப். எங்க ஓட்ட வச்சிருக்கீங்க? Right, okay, fine. Few members. Okay. யாரெல்லாம் ஸ்குரில் நினைச்சீங்க? ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஸ்குரில் அனில் 1 2 3 4 ஓகே ஃபைன். ஓகே யாரெல்லாம் வந்து சிம்பான்சி மங்கி நினைச்சீங்க? மேக்ஸிமம். ரைட், ஓகே. See, psychology says இந்த ஒரு क्वेश्चनல இருந்து உங்களை நான் predict பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து சிங்கம் நினைச்சிருந்தீங்க அப்படினா ஓகே this is my almost 300 presentation over இந்த क्वेश्चंस கேட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் இப்போ நான் ஒர்க் பண்ற காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ்ல ஒன்ஸ் கெஸ்டா போகும்போது மேடம் விமலா மேடம் ஒருத்தர் வந்து அந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் இதுவரை சொல்லியிருக்காங்க. பட் தப்பா ஆன்சர் தான். பட் ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ரைட். யாரெல்லாம் வந்து லைன்ஸ் நினைச்சீங்களோ மனசுக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க? ஃபைட்டர். எப்படி ரிலேட் பண்றாங்க? பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் தென் சைக்காலஜி அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்ல இருந்து எடுத்த கனெக்ட் இது. இப்போ நான் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன் எங்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சு. அப்படி ஆரம்பிக்கிறது சண்டையா மாறி பெரிய சண்டையா வரும். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை முக்கியமான காரணம் இந்த ஃபைட்டிங் குவாலிட்டி அதிகமாக யாருக்கு இருக்கும்? 2 பேருக்கு யாருக்கிட்டே இருக்கும். ஓகே, சைக்காலஜி சேஸ். ஸோ யாராவது வந்து சிங்கம் நினைச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபைட்டர் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட இன்டர்னலா. யாரெல்லாம் வந்து ஜிராஃப் நினைச்சிங்களோ those people are called as logical thinker. ஓகே, உங்களுக்கே தெரியாதுங்க நீங்க ஒரு லாஜிக்கல் திங்கர். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும்னா லாஜிக் வேணும். இதுல என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக் செய்யலாம்? ஓகே, இங்க இருந்து வண்டி எடுக்கிறீங்க, திருப்பி இங்க இருந்து நம்ம மெயின் ரோடுக்கு நந்தா காலேஜுக்கு மெயின் ரோடுக்கு போனீங்கன்னா யூ ஜஸ்ட் கால்குலேட் இன் த மைண்ட் எவ்வளவு செகண்ட் ஆகும், எவ்வளவு டிராஃபிக் இருக்கும், ஹெல்மெட் போன வேணாம், எல்லாமே லாஜிக்கோட பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ லாஜிக்கல் திங்கர். யாரெல்லாம் ஸ்குரில் நினைச்சீங்களோ those people are called as optimistic. தமிழ்ல சொல்லணும்னா ஐ திங்க் நேர்த்தியாகன்னு அர்த்தம். நேர்மையாக நேர்த்தியாகன்னு அர்த்தம். வை பிகாஸ் இவ்வளவு பெரிய வாழைமரம் அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ வாழைப்பழம் எனக்கு தேவையில்லை, ஒன்று சாப்பிட்டு அது கம்மி போயிடும். நேர்மையா இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் கடிச்சு வைக்காம ஒன்றை சாப்பிட்டு அவங்க போவாங்க. ஸோ those are kind of people called as optimistic persons. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பான்சி நினைச்சீங்களோ those are called as deeper thinker. டெப்த். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா ஆழமா திங்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோச்சிங்க்கு வந்துட்டீங்க, எதுல தோல்வின்னு கண்டுபிடிச்சிருங்க ஈஸியா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? வெற்றியை கண்டுபிடிக்கிறத விட எங்க நம்ம மிஸ் பண்ணணும், எங்க நம்ம ஓட்ட விட்டோம் அந்த இடத்துல, ஸோ அதை நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ திஸ் இஸ் a simple example to reveal your personality within a second. இப்போ இந்த மாதிரி லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. உங்களை நீங்களே கத்துக்கோங்க. நீங்க ஃபைட்டரா, ஒரு லாஜிக்கல் திங்கரா, இல்ல ஆப்டிமிஸ்டிக் பர்சனா, இல்ல டீப்பர் திங்கரா. ஓகே, உங்களுக்கு எது குவாலிட்டி பிடிச்சிருக்கோ அந்த குவாலிட்டி நீங்க மாத்திக்கணும்னு சொல்ல வரோம். ஓகே, திஸ் இஸ் நதிங் பட் know yourself. Tip number 1 closer. Tip number 2 உங்களை நீங்களே கத்துக்கிட்டீங்க. ஓகே, I'm going to show one photo here. ஓகே, இந்த போட்டோ பாருங்க, அதை படிக்க வேண்டாம். இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. இந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? I'm going to ask any one persons. Can I get some mic actually? Mic. One more mic. Okay, Dhanush answer சொல்லுங்க. Dhanush. செல்ஃப் மோட்டிவேஷன். தனுஷ்க்கு ஒரு கிளாப் பண்றோம். நீங்க கிளாப் பண்ண பண்ண உங்களுக்கு கிளாப் நிறைய வரும். ரைட், ஓகே. நீங்களே விடுங்க. And I'm going to ask the same. Hello. சார், உங்களுக்கு அந்த போட்டோ பார்த்து என்ன தோணுது? சும்மா ஆன்சர் சொல்லுங்க. குயிக்கா. ஒண்ணுமே தோணல. ஒன்றும் தோணல. ஓகே, பரவாயில்ல. சார் ஒரு கிளாப் பண்ணுங்க. தோணவே இல்லை எதுவுமே. பரவாயில்ல. சார், உங்களுக்கு என்ன தோணுது? உட்கார் பேசலாம். மனசை திருப்திப்படுத்திக்க முடியும், பார்த்துக்கலாமா? ஓகே, மனசை திருப்திப்படுத்திக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சார், உங்களுக்கு? சூப்பர் சார், ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்போ நல்லா பார்த்தோமா சார்? உங்க பேரு பழனிசாமி சார். ஒரு சூப்பர் கிளாப். அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க சொல்லுங்க. பொய்யான முகத்தை காட்டுதல் சார். பொய்யான முகத்தை காட்டுதல். ஓகே, வெரி குட். ஓகே, டைம் ஆனதுனால ஒரு ஆன்சர் இருக்கீங்க. பாவம் சார் போனேன். கூட பாவம். இந்த ஆன்சர் நம்மளோட எதிர்பார்க்கல. நான் பாவம் நினைக்கிறேன்.
see இந்த விஷயத்தை நான் எதுக்கு அடுத்து பாருங்களேன். வெளி தோற்ற விட்டுருங்க. ஓகே, வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஓகே, உள்ள நீங்க என்ன எப்படியா இருக்கணும், வெளியே நீங்க போனே இருந்துக்கலாம். பழனிசாமி சார் சொன்னது 100% கரெக்டான ஆன்சர். நீங்க வெளியில வந்து நீங்க போனே இருந்துக்கலாம், பட் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னா சிங்கம் மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கு சிங்கம் பெஸ்ட் பூனை பஸ்ட்னு சொல்ல வரும். ஓகே, அந்த வேகம் அதிகமா இருக்கணும், விவேகம் அதிகமா இருக்கணும்னு சொல்ல வரும். ஸோ இதுக்கு நீங்க எதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா you have to improve this quality. Positive self talk. செல்ஃப் டாக்ங்கிற மைண்டை போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோ யுவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. செல்ஃப் டாக் யாரெல்லாம் உங்கள்கிட்டயே பேசியிருக்கீங்க? எனிவன் உங்களுக்குள்ளே நீங்க பேச பழக்கம் இருக்கா? எஸ், வெரி குட். ஓகே, எப்படி பேசணுங்கிறத நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஓகே, எப்படி பேசணும்? ஓகே, நான் வந்து போறேன் வரேன் நிறைய ஃபோன்ல பேசுறேன், அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் தனுஷ்குள்ள தனுஷ் பேசணும், பழனிசாமி சாருக்குள்ள பழனிசாமி சார் பேசணும், தங்கவேல் சாருக்குள்ள தங்கவேல் சார் பேசணும். எப்படி பேசணும்? இல்ல நான் வந்து எனக்கு கரெக்டா எனக்கு பேச வராது, இன்னும் கொஞ்சம் தாழ்வு மனப்பாடி இருக்குன்னு எப்படிங்க சொல்லித்தரேன்? அதுக்கு முன்னாடி you should know one thing here. Positive self talk எதுனா is a key parameter to induce internal happiness. நம்ம வெளியே சந்தோஷமா இருக்கு காட்டிடலாம், ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க எதை வளர்த்துக்கணும்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வளர்த்துக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து நோ இங்க எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சிலர் இந்த டயலாக் சொல்லி பார்த்துருப்பீங்க, தமிழ்ல சொல்றேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஓகே, no one likes me, which means what? என்னை யாருக்குமே பிடிக்கல. இதுக்கு பதில் இப்படி சொல்லலாம் பாருங்க. ஓகே, எனக்கு என்ன பிடிச்சிருக்கேன், புரியுங்க என்ன சொல்ல வரேன்? ஓகே, அது யாருக்கு அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அவன் பிரச்சனை, நீ அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, நான் ஓடுறேன், நான் வர்றேன், நான் காலைல எந்திரிக்கிறேன், நான் எனக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கினா ஏன் பல்சர் வாங்கலன்னு கேட்பாங்க, பல்சர் வாங்கினா ஏன் BMW பைக் வாங்கலன்னு கேட்பாங்க, இந்த கார் வாங்கினா அந்த கார். எஸ் ஆர் நோ? See, we are living our own life. நீங்க அதை கத்துக்கணும். இது ஏன் லைஃப், இது உங்க லைஃப். ஏன் அடுத்தவங்க நீங்க உள்ள கொண்டு வரீங்க? ஐடியா கேட்கலாம், சஜஷன் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஜஸ்ட் லீவ் யுவர் ஓன் லைஃப். மற்றவங்களுக்கு பிடிக்கவே பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சா அந்த செகண்ட் ஒன் ஐ எம் அ பேட் பர்சன் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, நான் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க மக்கள் எல்லாமே. ஸோ நீ எப்படி எடுத்துக்கணும்னா I did something wrong. நான் கெட்டவன் கிடையாது, நான் செஞ்ச ஏதோ ஒண்ணுதான் தப்பு. புரியுதுங்களா? நான் எனக்கு கொலைக்காரனே எனக்கு காலை எந்திரிச்சு ஒரு கொலை, மதியம் ஒரு கொலை, நைட்டு ஒரு கொலை, தூங்குறதுக்கு அப்புறம் ஒரு அப்படி பண்ணவும் நோ. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை என்னவா மாத்திருக்கு அப்படின்னா உங்களை பேட் பர்சனை மாத்திருக்கு. ஸோ யூ ஆர் நாட் அ பேட் பர்சன், யூ டிட் சம்திங் பேட் அப்படி எடுத்துக்கணும் நீங்க. அண்ட் இப்படி நீங்க நிறைய பேர் என்னால் முடியல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு அதே தான். ஓகே, ஜஸ்ட் ஐ வில் ட்ரை. முடியலன்னு சொல்றதுக்கும் முயற்சிக்கும் நிறைய வித்தியாசம். அது முயற்சி பண்ணி தான் தோத்து போகலாமே, தப்பே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறதா நீங்க பயம், எடுத்து வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான். ரைட் ரைட். கடைசியா பாருங்க, நான் நிறைய பேர் சொல்றது வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஐ ஹேவ் a challenge in my life. உங்க சேலஞ்ச் எடுத்து போட்டி போட்டு ஜெயிச்சாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். எஸ் ஆர் நோ? ஓகே, இங்க பிராய்லர் கோழி இருக்கு, அங்க நாட்டுக்கோழி இருக்கு. நாட்டுக்கோழி வேணும்னு நம்ம போட்டி போட்டு தான் 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா 200 ரூபாய் கிடைக்கிறது பெஸ்டா இருக்குமா அப்படின்னு நோ. ஆனா 700 800 ரூபாய் கிடைக்கிறது பெஸ்டா இருக்கும் தெரியும். ஸோ டேக் இட் as a challenge. நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா சேலஞ்சா எடுத்து தான் ஆகணும். ஸோ லைஃப்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டர்னல் ஹாப்பினஸ் நீங்க வெளியே கொண்டு வரணும்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ரெண்டாவது பாயிண்ட், டிப் நம்பர் 2 இஸ் இன்க்ரீஸ் யோர் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஸ்டெப் நம்பர் 3 ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிளான ஸ்டெப்புங்க. ஓகே, இஃப் யூ நோ யோர் வேல்யூ யூ கேன் ப்ரூவ், you can choose the perfect place. இத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ காட்டுறேன். யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மைக் கொடுத்தலாங்க. ஓகே, இந்த போட்டோ பாருங்க. 10 seconds time. 10 seconds time ஆன்சர் நீங்க ரைஸ் பண்ணலாம். ரைஸ் your hands. என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது இந்த பக்கம்? எஸ் எஸ். புதுசா சார் சொல்லுங்க, நாட்டு மைக் கொடுங்க. என்ன தோணுது சார் உங்களுக்கு? போட்டி ரொம்ப நாய்களுக்கு தவிர எனக்கு இல்லை, என் வேகத்துக்கு அவங்க கட்டுப்படுத்த முடியாது. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், யாரும் கிளாப் பண்ணலைன்னா கடைசியா ஒரு 10 கிளாப் மேல பண்ண வச்சுருவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கிளாப் பண்ண போறீங்க. ரைட், எனி அதர் ஆன்சர்ஸ் ஹியர்? ஏ டிஃபரண்ட் ஆன்சர் தான் சொல்லுங்க. நான் போட்டி போறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்றேன். எக்ஸலன்ட், தானே சொல்றது ஒரு நல்ல ஆன்சர். கிளாப் பண்ணலாம். வேற எனி அதர் ஆன்சர்ஸ்? உங்க கூட சரிசமமா ஓடுறதுக்கு முன்னால் நீங்க போனதுக்கு அப்புறம் பின்னால தான் நினைக்கிறேன்.
பின்னாடி வந்து மிதிக்கிறேன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு நல்ல ஆன்சர், டிஃபரெண்டான ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஓகே, என்ன ஆன்சர்ஸ் இங்க படிக்கலாம்னு நான் லேட்டா போனாலும் முன்னாடி படிக்கலாம். ஓகே, லேட்டா போனாலும் ஜெயிச்ச முடியுங்கிற நம்பிக்கையோட வந்திருக்குன்னு சார் சொல்றாரு. சிங்கமே இருந்தாலும் என்னால கண்டிப்பா முடியும்னு 4 பேர் போறாங்க. புரியலைங்க? உள்ள இருக்கிறத ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னால கூட ஜெயிக்க முடியும் கான்ஃபிடன்ட் 4 பேர் போயிட்டு கான்ஃபிடென்ட்டோட 4 நாய் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, முதல்ல சிங்கக்கரையா அதை சொல்லிடுறேன் சிறுத்தை. ரைட், ஓகே ஃபைன், ஒரு பரவாயில்ல, ஏதோ ஒரு see the content psychology புக்ல இருக்கிற ஒரு போட்டோ இருங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, you should know your value before you got to prove it. ஓகே, யாரெல்லாம் அத்லெட்டிக் நல்லா பண்ணுவீங்க? அத்லெட்டிக்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும். யார் கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்க? யார் கிரிக்கெட் எனக்கு வரவே வராது? ஒன்று 2 பேரும் கொஞ்சம் கூட வராது. எல்லாரும் பவுலிங், பேட்டிங், கீப்பிங் எல்லாம் வருமா? ரைட், see நீங்க எல்லாம் கபடி பிளேயர்ஸ், கபடி கோச்சா இருப்பீங்க, ரெஃபரியா இருப்பீங்க. உங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாலை கொடுத்து பால் போட சொல்றாங்க. ஓகே, சோ தட் இஸ் நாட் தி ரைட் டெஸ்ட் டு ப்ரூவ். நீங்க என்ன பண்ணணும்னா போராடி அங்க தோக்க கூடாது, அந்த இடத்தை ஸ்கிப் பண்ணிடணும். சொல்லுங்க, காட் இட் வாட் ஐ அம் சேயிங், யூ ஜஸ்ட் ஸ்டே சிம்பிளி. why because உங்க எனர்ஜி இன்னொரு இடத்துல ப்ரூவ் பண்றதுக்கு சூழ்நிலை ரெடியா இருக்கு. உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய இடம் இது கிடையாது. கரெக்ட்? சோ போராடி தோக்குறதுனா உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வருமோ அங்கதான் நீங்க போராடி தோக்கணும். சோ தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வேணாம், எல்லாரும் சிவில் வேணாம். உங்களுக்கு என்ன பிடி பிடிச்சிருக்கா அங்க போய் சாதிக்கலாமே, சிம்பிள் லாஜிக். கரெக்ட்? சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இஃப் யூ நோ யுவர் வேல்யூ யூ கேன் சூஸ் த பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு ப்ரூவ் இட். இதான் விஷயம் சொல்ல வரது என்னன்னா, இஃப் யூ நோ யுவர் வேல்யூ, உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களேன், எங்க போய் ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். அப்போ உங்களை நீங்க கத்துக்கிறீங்க, உங்க இன்டர்னலா உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, செல்ஃப் டாக் வந்துருச்சு, இப்போ நீங்க சாதிக்கக்கூடிய இடம் வந்துருச்சு. டிப் நம்பர் 4. ஓகே, டிப் நம்பர் 4 போறோம். be a good person but don't waste your time to prove it. நீங்க நல்லவங்களா இருங்க, but time waste பண்ணாதீங்க. Okay, I have noted one thing here. Now the punctuality is very important for me. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கரா இருக்கும்போது punctuality ரொம்ப முக்கியம். அண்ணாட்ட 3 மணிக்குனா 2:55க்கு நான் வந்து இறங்கிடுச்சு. இங்க நான் 3 மணிக்குள்ள வந்தேன். பட் நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் வராங்க. So being a PD, being a coach or a referee, punctuality is very important. Okay, அது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் மனசுல ஏத்திக்கோங்க. இனிமேல் நாளையில இருந்து பஞ்சுவாலிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஓகே ஃபைன். சரி, be a good person. இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு நீங்க நல்லவங்களா இருக்கலாம், பட் நல்லவன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க பாருங்க. இந்த நன்கொடை கொடுக்கறது, இந்த போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது, பார்த்து நிறைய பேர் பண்றாங்க, பார்த்துருக்கீங்களா? ரைட், ஓகே. பட் we are doing not for the advertisement. யாம வளர்த்தி யாம மூலியமா 50-60 பேர் மேல படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக 1-2 விஷயம் பண்ணி தான் அவங்க பண்றோம். பட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அதை பண்ணாதீங்க. ரைட், ஓகே. சரி, இப்போ பொதுவா இந்த வாழ்க்கையில இந்த உலகத்திலேயே 3 விஷயத்துக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். இது லாஜிக். ஓகே, சைக்காலஜி சேஸ் we are wasting time for 3 things. அந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்தீங்க வைங்களேன், லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, feel sad about past and missed one. இந்த முடிஞ்சு போன விஷயம் இருக்கும், நம்ம தோத்துருப்போம், இல்லை நேற்று முடிஞ்சு போச்சு, நேற்று சொந்தக்காரங்க சண்டை கட்டி இருந்திருப்போம். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் நினைச்சு இப்போ இந்த செகண்ட் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாரும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதில் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஒன்று முடிஞ்சு போன விஷயத்தையும் இல்லை மிஸ் பண்ண ஒரு விஷயத்தையும், அவங்க இறந்துருப்பாங்க இல்லை வெளியூர் போயிருப்பாங்க, அப்படி ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்றேன்னு சொல்லி இங்க உட்காந்துட்டு இருந்தேன். இந்த லைஃப்பை இந்த டைம் யார் வாழ்றது? ஸோ you are going to give skip from the first one. பழச நினைச்சு கவலைப்படக்கூடாது, அந்த டைமை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, ஆல்வேஸ் கம்பேரிங் யூ வித் அதர்ஸ். இங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, உங்களை இன்னொரு கம்பேர் பண்ணியே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. உங்களுக்கு பலினோ கார் பிடிச்சா வாங்குவீங்க. டோன்ட் கம்பேர் பலினோ ஆர் சுசுகி வித் டொயோட்டா. உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் கோ டு தி ஷாப். எல்லாருக்கும் ரேட்டிங், வேல்யூ எல்லாம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு டிவி பிடிச்சிருக்கா, எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ வாங்கி, யாரையும் பெருசா வந்து உங்களோட அவங்க கம்பேர் பண்ணிக்க. வை? பிகாஸ் இது உங்களுக்கு உண்டான வாழ்க்கை. So don't waste your time by comparing you with others. Point number 2 and point number 3. இது ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உண்மைதானே? நான் தான் இருப்பேன். சொந்தக்காரருக்கு எனக்கு பிடிக்கும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சா சொந்தக்காரருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும் மனைவிக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும் மனைவிக்கு பிடிக்காது, அப்புறம் குழந்தைக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து இந்த லைஃப்ல மத்தனை திருப்திப்படுத்துறதுக்கான வாழ கிடையாது. ஜஸ்ட் கோயிங் த ஃப்ளோ.
உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாழ்ந்துட்டு போகலாம். இன்னொருத்தரை திருப்திப்படுத்தணும், எல்லா திருப்திப்படுத்தணுக்காக உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவ் அழகா காமிச்சுக்குவாங்க வெளியில பொறுத்த வரைக்கும், பட் நல்லா வாழ மாட்டாங்க, ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஸோ இஸ் சைக்காலஜி சேஸ் இந்த 3 விஷயத்துல நம்ம லைஃபை வேஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், பழசு நினைச்சு கவலைப்படுறது. இதை பத்தின ஒரு வீடியோவே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருப்பேன், டைம் இருந்தா பாருங்க. நான் கடைசியில் பேஜ் சொல்றேன் உங்களுக்கு. ஃபீலிங் சேட் அபவுட் பாஸ்ட் ஒன், முடிஞ்சதை வச்சு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. தென் செகண்ட் ஒன், யாரு கூட யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க, உங்களை முக்கியமா ஒப்பிட்டு பார்க்காதீங்க. தேர்ட் ஒன், எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது, தேவையில்லாத சுமையா வந்து நிற்கிறோம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்தை விட்டுரும். காட் இட்? நெக்ஸ்ட் ஒன், டிப் நம்பர் 4, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 5 உங்களுக்கு. ஓகே, டிப் நம்பர் 5, வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டாக் லெஸ் அண்ட் ஸ்டாப் பிளேமிங். ரொம்ப முக்கியங்க. வார்த்தைன்னு ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்க, வார்த்தைங்கிறது ஒரு வேர்ட். அது கெட்ட வார்த்தையும் பேசலாம், நல்ல வார்த்தையும் பேசலாம். எஸ் ஆர் நோ? வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிளோட நான் முடிக்கிறோம். இந்த ஸ்டோரி மேபி நீங்க கேட்டிருந்திருக்கலாம். ஓகே, what is this actually? What is this? Snake. Okay, தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல என்னது இது? Bomb, right? Okay. What is this? Eagle. Okay, right. ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஐ மீன் ஒரு சென்னிமலை மாதிரி ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து ஒரு பாம்பு வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பாம்பை பார்த்தோன்னே ஒரு பருந்து மேலே பறந்து போயிட்டு இருக்கு. அந்த பருந்து வந்து அந்த பாம்பை கொத்திடுச்சு. ஓகே, இப்படி ஐ மீன் பிடிச்சிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த வழியில அந்த பாம்பு பயங்கரமா துள்ளிட்டு இருக்கு. ஓகே, அந்த அந்த ஏரியாவில் ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னருடைய வேலை என்னன்னா, எப்பவுமே இந்த வழிபோக்கர்கள், அந்தனர்கள் சொல்லுவோம்ல, அந்த ஆதரவற்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போடுவாரு. ஒரு பெரிய கொப்பரையில வந்து சாப்பாடு செஞ்சு இலவசமா கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகே, ஸோ இந்த பருந்து வந்து இந்த பாம்பை வந்து நல்ல கேட்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாம்பு இருந்த விஷம் வந்து என்ன தெரியாம எங்க விழுந்துருது, இந்த கொப்பரையில் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பக்கமா வந்த ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் அதை சாப்பிட்றாரு தெரியாம, சாமியார் இறந்தும் போயிடுறாரு. ஓகே, இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அரண்மனையை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த அரண்மனையை பத்தி தப்பா பேசுறாங்க. ஓகே, எல்லாரும் தப்பா பேசுறாங்க. ஓகே, சி இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போறோம், அந்த அரண்மனை பார்க்கணும்னு போறேன். அந்த அரண்மனை கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. ஓகே, ஒரு பெண்மணி இருக்கான்னு வச்சுக்கலாம். அவங்கள போய் அட்ரஸ் கேட்குறீங்க, அந்த அரண்மனைக்கு எந்த வழியில போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அந்த பெண் சொல்றாங்க, தயவு செஞ்சு அந்த அரண்மனைக்கு போகாதே, உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு உங்களுக்கு கொண்டுருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கடவுள் வரார். கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, விஷக்கக்கின பாம்புக்கா? எஸ்ஆனோ? யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு. ஓகே, யாருக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க, அந்த விஷத்தை கக்கின பாம்புக்கா? ஓகே, அதனுடைய இறைன்னு சொல்லி விஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் அந்த ஈகிளுக்கு அதுதான் வந்து இறை. அந்த ஈகிளுக்கா அப்படின்னா நோ. ஸோ நல்ல விஷயம் செய்ய போய் அந்த ராஜா மூலியமா ஒருத்தர் இறந்துட்டாரா, ராஜாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? அந்த சமையல்காரர் கிடைக்குமா? ஓகே, அந்த சாமியார் கிடைக்குமா? நோ. யாருக்கு கிடைக்கும் இந்த பனிஷ்மெண்ட்? யாருக்கு கிடைக்கும்? இந்த பொண்ணுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ த moral of the story you should know, don't simply blame others. உங்க சைடு இருந்து பார்த்தா நான் வேற, உங்க சைடு நீங்க பார்த்தா கோட்லாம் போட்டிருக்கேன், அந்த பக்கம் நான் வேற, இன்னொரு பக்கம் நான் வேற. எஸ் ஆர் நோ? இதுதான் லைஃப். Don't simply blame others by your words. அவன் அப்படிப்பா. முக்கியமான ஒரு டாஸ்க் என்னன்னா, ஒருத்தர் இல்லைன்னா அவங்கள பத்தி நீங்க பேசுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். காட் இட்? இப்போ இங்க உங்க ஃப்ரெண்ட் இல்ல, டேய் அவன் தெரியுமாடா அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கன்னாவே மிகப்பெரிய குறை அவங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் பிளேம் others simply. why? because இங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்கும்போது யாரு மேலே தப்பு இல்லையே. இந்த பொண்ணு காதல் கேட்டது கரெக்டாக கூட இருக்கலாம். ஓகே, தெரியாம நடந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி மாத்திக்காதீங்க. இங்க பெர்ஃபெக்ட் அனலிஸ்ட் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ the thing you should know is, tip number 5 is simply, words are very important thing. Talk less, கம்மியா பேசுங்க. Stop blaming, அடுத்தவங்களை வந்து குறை சொல்லாதீங்க. ஓகே, டிப் நம்பர் 5 உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். யாரையும் குறை சொல்லாதீங்க, கம்மியா பேசுங்க. டிப் நம்பர் 6 போயிடணும். இப்போ டிப் நம்பர் 6. ஓகே, இப்போ யாரெல்லாம் நிம்மதியா இருக்கீங்க? இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி, யார் நிம்மதியா இருக்கீங்க? யார் நிம்மதியா இருக்கீங்க? ஓகே, யாருக்கு சின்ன கவலைகள் இருக்கு? சின்ன கவலைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல சாருக்கு ஒரு கவலை இருக்கு. ஓகே, நைட் பிரியாணி போடுறோம், கவலைப்படாதீங்க, அதே தான் கவலை உங்களுக்கு. சின்ன கவலை யாருக்கலாம்? சாருக்கு ஒரு சின்ன கவலை இருக்கு, சின்ன கவலை இருக்கு.
இந்த பக்கம் இவர் கவலை, அவர் கவலை. ஓகே சார், நீங்க வாங்க. இப்ப பாருங்க, சாரோட கவலை வந்து வெளில போக போறோம். ஓகே, வாட் இஸ் யுவர் உங்க கவலைக்கு காரணம் சொல்லுங்க. சரி, கவலை என்னன்னு சொல்லுங்க. மொத்தமாவே ஃபினான்ஷியல் தான் கவலையா இருக்கு. அந்த கவலை வேற எதுவுமே இல்லை. பொருளாதாரம் தான் ஒரு கவலைன்னு சொல்றாரு. ஓகே ரைட் சார், அந்த டாபிக் பின்னாடி வரேன். ஓகே, ஏதாவது வேற ஏதாவது கவலை? உங்களுக்கு என்ன கவலை சார்? ஓ, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஒரு கவலையா இருக்கு. ரைட், ஓகே. சி, இது வந்து ஜெனரல் திங். இது சைக்காலஜி புக்ல இருந்து எடுத்த ஒரு கண்டென்ட் இது. ஓகே, டிப் நம்பர் 6 என்ன சொல்றேன்னா, when you find the reason for the stress, you can make the best healthier choice. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க மனக்கவலை காரணம் கண்டுபிடிச்சீங்க, அதை விட ஒரு மிகப்பெரிய மாபத்து எது இருக்கு? எஸ்ஆனோ? ஒரு சிலர் உட்கார்ந்து இருப்பாங்க, கவலையா உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டா எது தெரியாது. எனக்கு கவலையா இருக்கேன், ஏன் தெரியாது சொல்றான், கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, காமனான ஒரு விஷயம். இந்த பணம், வீடு, வாசல் இதெல்லாம் தாண்டி காமனான ஒரு சைக்காலஜிக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல காரணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 காரணம். இதை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. அந்த வீடியோல வந்து PPS ஃபார்முலான்னு சொல்றோம். ஃபைண்ட் தி ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ தனுஷ்க்கு வந்து அந்த பொண்ணு ஓகே வைக்கலாம். எக்ஸாம்பிள் மறுபடியும் வர தனுஷ் எடுத்துக்கிறோம். ஓகே, அவர் எக்ஸ்ட்ரஸா இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். தனுஷ்க்கு வந்து பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பெண் வீடு பார்க்க போறோம். இங்க இருக்கிற எல்லாரும் மட்டும், வேற யாரும் வரல, தனுஷ் கூட்டு போறோம். தனுஷ் மட்டும் மேக்கப் பண்ணி கூட்டு போயிடும். நம்ம எல்லாம் நார்மல் ட்ரெஸ்ல போறோம். ஓகே, இதே மாதிரி பெரிய ஹால், சுத்தி சேர் போட்டிருக்காங்க, பொண்ணு ரூம்ல இருந்து வராங்க. கடைசியா இந்த இடத்துல வந்து தனுஷ் வந்திருக்காரு, பின்னாடி சுத்தி நம்ம எல்லாம் வரோம். ஓகே, அந்த பொண்ணை வந்து காஃபி கொடுத்துட்டே வராங்க, ஒருத்தருக்கு வரிசையா காஃபி கொடுத்துட்டு வந்து ஃபுல்லா வராங்க. பக்கத்துல தனுஷ் பக்கத்துல வந்தோடனையும் தெரியாம கால் தடிக்கிட்டு காஃபி வந்து தனுஷோட மூஞ்சில் போட்டுருச்சு. தட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். தனுஷ் உடனே வந்து எனக்கு இந்த பெண்ணை பிடிக்க எந்திரிச்சு போயிடுறாரு. ஓகே, அப்ப பாதி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம், மிக்சர் வாயில் இப்படி போட நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. ஓகே, புரியுதா நான் சொல்ல வரேன்? ஒரு சில ஜிலேபி எடுத்து வச்சிருப்பாங்க, இப்படி ஐயோ சாப்பிட்றதா வேணாமா, சரி பண்காக சொல்றேன். இந்த கவலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஃபார்முலா சொல்ற மாதிரி PPS, அந்த ஃபார்முலா பேரு PPS, பிளேஸ், பர்சன், சிச்சுவேஷன். ஓகே, இப்ப தனுஷ்க்கு நடந்த கவலை காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிளேஸா, பர்சனா, சிச்சுவேஷனா? சிச்சுவேஷன். அப்போ சிச்சுவேஷனுக்கு ஒரு கவலை வந்தா நீங்க பிளேஸ மாத்தக்கூடாது, பர்சனை மாத்தக்கூடாது. தாலி எங்க கட்டணுமோ அங்கதான் கட்டியாகும். Okay, and a பொண்ணு committed. Got it? What I am to say? See, this is the logic behind this one. Place. First place க்கு வரோம். Okay, ஒரு இடத்துக்கு போனாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க நல்லா பார்த்துட்டு சொந்தக்கார வீடா இருக்கலாம். ஓகே, இல்ல ஏதாவது ஒரு பேக்கரியா இருக்கலாம். அங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அந்த பக்கம் அவங்க கிராஸ் பண்ணுவாங்கன்னா ஏன் அந்த பிளேஸுக்கு போகணும்? போனது யாரோட தப்பு நினைக்கிறீங்க? அப்போ தப்ப நம்பர் சைடு வச்சுக்கிட்டு இன்னொரு பிளேம் பண்ணும் பாத்தீங்க, அதை முதல்ல எடுத்துக்கணும். Got it? What I am to say? So, don't go to that place. அந்த சூழ்நிலை நிறைய போறீங்க, உங்க பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து தோக்கிறதுக்கு கவலையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் முதல்ல கண்டுபிடிச்சிங்கனாவே ஜெயிச்சிடலாம், பாதி வெற்றி. எஸ் ஆர் நோ? ஸோ இந்த 3 PPS ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. டிப் நம்பர் 6 க்ளோஸ் பண்றோம். டிப் நம்பர் 7, ஓகே, கான்சென்ட்ரேஷன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, கான்சென்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கான்சென்ட்ரேஷன் வந்து யாருக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்றீங்க, மொபைல் ஃபோன் அப்படியே கீழே வைக்கிறீங்க. யார் போட்டோ எடுக்க வேணாம். இப்போ அடுத்த ஸ்லைட் வரும்போது ஓகே, ஐ அம் கோயிங் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து நான் காட்டும்போது கூட என் கூட சேர்ந்து படிச்சுட்டு வரீங்க அப்படி. ஓகே, கான்சென்ட்ரேஷன் அது எங்க இருக்குன்னு செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் திஸ்? ஓகே, மறுபடியும் சத்தமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாட் இஸ் திஸ்? வரிசையா சொன்னாலும் ஓகே, எடுத்தாலும் சொன்னாலும் anyone? அங்க இருந்தே உட்கார்ந்து சத்தமா சொல்லலாம். anyone? Sir, car, print, photo, or the mirror, or the. எவ்வளவு சொல்லிருக்காரு? Sir, okay, any others? Sir, elephant, mirror, key, elephant, sir, one first ல நம்ம கவனிக்கல. okay,
on, ரெண்டு தான் இருக்கு. Come on, clap பண்ணுங்க. Sound. Sound. Okay, clap பண்ணலாங்க. Sound. யாராவது ஆர்டர் சொல்ல முடியுதுன்னு பாருங்க. இனி சார் சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆர்டர். கார், பிங்க், ஓப்பன், டோர், எலிஃபண்ட், கீ, ஆராய்ச்சி நினைக்கிறேன். சவுண்ட், Mirror. ரன், ஓகே. Mirror. மிரர், ஓகே. கீ. ஓகே. ஓகே. இங்க யாரும் பார்க்க கூடாது. ஓகே. See. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ என்ன பண்றேன், I'm going to say one story. ஸ்டோரி அப்படியே புடிச்சுக்கிறீங்க, ஸ்டோரி கூட வாழ்ந்துறீங்க அப்படியே. ஓகே, அண்ட் இப்போ இவங்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஸ்டோரிக்குள்ள போறோம். மிகப்பெரிய பங்களா, ஒரு வீடு, மிகப்பெரிய வீடு, ஒரு 5-6 மாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். முன்னாடி கார்டன் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மரம், செடி, கொடி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, அந்த கார்டன் பக்கத்துலயே ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. இவங்கள்ட்ட ஒரு கார் இருக்கு. அந்த காரோட கலர் வந்து பிங்க் கலர் வச்சுக்கிறீங்க. காரோட கலர் வந்து பிங்க் கலர். அந்த கார் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹால் சைஸ் இருக்குங்க. இங்க ஏறுனா அங்க இறங்கலாம், அந்த அளவுக்கு பெரிய கார் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. காரோட கலர் வந்து என்னது, பிங்க் கலர் வச்சிருக்கீங்க. ஓகே, அது ஒரு மேஜிக்கான ஒரு கார். அந்த கார்ல வந்து ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல போய் என்ன தெரியுதோ உள்ள கைவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்கிரீன்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு எலிஃபண்ட் தெரியுது. எலிஃபண்டோட போட்டோ இருக்கு. ரெகுலரா எலிஃபண்ட்டுக்கு அது தன்னந்தா இருக்கும். ஆனா அந்த எலிஃபண்ட்ல இப்ப என்ன இருக்குன்னா ஒரு பென் இருக்கு. 2 இடத்துல 2 பென், 2 தந்தத்துக்கு மேல என்ன இருக்கு, 2 பென் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அந்த பெண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை வந்து எடுத்து உங்க பாக்கெட்ல குத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த உள்ள கை விட்டாச்சு, அந்த பெண்ணை வந்து வெளியே எடுத்துட்டீங்க. எடுத்து பாக்குறீங்க, அது வந்து பெண் கிடையாது. அந்த வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட சாவி, கீ கையில இருக்கு. ஓகே, கீயை எடுத்தீங்கன்னா பெண் எடுக்கிறோம், கீ கையில வந்திருக்கேன். இப்படி எடுத்தோன்னே ஒரு பெரிய சவுண்டு கேக்குதுங்க வீட்டுல. ஒரு பெரிய சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டை கேட்டோன்னு என்ன பண்றீங்கன்னா ஓடி போய் அவன் கீயை வச்சிருக்கிற கீயை வச்சு அந்த டோரை ஓபன் பண்றீங்க. ஓகே, சவுண்டுக்கு அப்புறம் ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி தெரியுது, ஒரு மிரர். ஓகே, உள்ள ஓபன் பண்றீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு போட்டோ தெரியுது. அந்த போட்டோல நீங்க தான் இருக்கீங்க. உங்க போட்டோக்கு யாரோ ஒருத்தர் மாலை மாட்டி தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை பார்த்தோன்னே என்னடா என்னோட போட்டோவில் வந்து மாலை மாட்டிருக்குன்னு சொல்லி அதை பார்த்தோன்னே என்ன பண்ண பயந்துறீங்க. பயந்து அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடிட்டே இருக்கீங்க. கீப் ஆன் ரன்னிங் ரன்னிங் ரன்னிங், வீட்டோட முக்கிலேயே போய் நின்று இருக்கீங்க. ஓகே, இப்போ இமேஜினேஷன் விட்டு வெளில வந்துடுறீங்க. ஓகே, இமேஜினேஷன் விட்டு வெளில வந்தாச்சு. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் சொல்ல முடியும் இந்த வேர்ட்ஸ்? ஓகே, எனிவன் சார் சொல்லுங்க. Okay, anyone? Okay, ஒரு நிமிஷங்க. கார், pin, elephant, pen, key, sound, open, mirror, okay, clap பண்ணலாமே. clap பண்ணலாம். புரியல. fine. நீ நல்லா சத்தமா clap பண்ணுங்க. clap See, this is the power of concentration. This is a simple exercise to improve your concentration. Okay, எந்த விஷயத்தையும் புடிச்சு பண்ணணும். நீங்க ரெஃபரியா இருக்கும் போதும் சரி, கோச்சா இருக்கீங்க, நீங்க பசங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம் புடிச்சிருக்கான்னு கேளுங்க. இனி என்னதான் இருந்தாலும் கூட ரெஃபரி தான். ஓகே, புடிச்சு பண்ண நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். ஒரு எந்த விஷயத்தையும் புடிச்சு பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு BMW கார் வாங்கிருக்கும், யாரும் ஒருத்தர் சொல்லணும் வித்தியாசம். உங்களுக்கு பிடிச்ச சைக்கிள் கூட வாங்கலாங்க, பிடிக்காம BMW வாங்க வேணாம். See, concentration is very important thing. இது ஒரு சின்ன எக்ஸசைஸ், லாஜிக்கல் எக்ஸசைஸ் இது. நீங்க பாருங்களேன், பொதுவா நான் சொன்னது ஒரு கற்பனை தான், அப்படி நடக்கவே நடக்காது. பிங்க் கலர் கார் இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, கையோட எடுக்க முடியாது. இப்போ போட்டோ மாட்டிருக்க நீங்களே பார்க்க முடியாது. ஓகே, வாட் இட் மே பி, நம்ம கற்பனையும் தெரியுது, இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருச்சு. எஸ் ஆர் நோ? அப்ப நம்ம மனசு அங்க உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். See, concentration very important thing. யாருக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கோ, ஓகே, டிப் நம்பர் 7 மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கான்சென்ட்ரேஷன் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். இது சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ரென்த். எந்த விஷயத்தையும் கான்சென்ட்ரேஷனோட பண்ணுங்க, ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக சொல்றோம். ரைட், டிப் நம்பர் 8. டைம் கா ரஷ் பண்றோம். ஓகே, I believe that
the time spent to explore your talent is the time not wasted. ஓகே, நீங்க டைம் வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் ஆகலைன்னு சொல்ல வரேன். எப்படின்னு சொல்றேன், போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் வரலாம். ஓகே, the first photo எங்க பார்த்துருக்கோம் வர see சிவகார்த்திகேயன். see சிவகார்த்திகேயன் is a computer science engineering student. உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஜேஜே காலேஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜேஜே காலேஜில் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர். ஆங்கராக போனார் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ரோலை நடிச்சார் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவாக இருக்காரு, லீடிங் ஹீரோவும் ஆகிட்டாரு. ஓகே, சரி சிவகார்த்திகேயன் அவர் டேலண்ட் நடிப்பு, அதை வெளியே கொண்டு வரதுக்கு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாரு. ஆனால் டைம் வேஸ்ட் ஆகல. புரியுதா சொல்றது? ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு வேஸ்ட் யுவர் டைம் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் டேலண்ட், உங்க டேலண்ட் வெளியே கொண்டு வரக்காக டைம் வேஸ்ட் பண்ணுங்க, வேஸ்ட் ஆகாது. யூடியூபர்ஸ்லாம் அப்படிதான் வராங்க. யூடியூபர்ஸ் நீங்க லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறாங்க எப்படின்னு நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. பட் அந்த டைம் வேஸ்ட் ஆகலைன்னு. பட் செகண்ட் பர்சன் who is he? Okay, the god of cricket. See, we should proud about Sachin Tendulkar is an Indian. Why? See, once ICC International Cricket Council என்ன பண்றாங்கன்னா, சச்சினோட பர்த்டேவை உலக கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் தினமா அது அறிவிக்கலாம்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரல. See, எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். கிரிக்கெட்டை உருவாக்குன இங்கிலாந்து இல்லாத பிளேயரா இங்க இருக்காங்க. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கிரிக்கெட் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது என்னென்னமோ உங்களுக்கு ஒரு பேர் வந்து கிரிக்கெட்டோடைய ஹிஸ்டரியை மாற்றி ரோல் மாடலாக எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்காருன்னா we should proud about he is an Indian. இவர் 10th கூட பாஸ் ஆகலைங்க. இவரோட டேலண்ட்டுக்காக நிறைய படிக்கல, வேஸ்ட் பண்றாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே புக்கில் இவரை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவரோட டேலண்ட்டுக்காக வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் ஆகுன்னு அர்த்தம். தேர்ட் பர்சன் who is he? சுந்தர் பிச்சை, கூகுளோட CEO. ஓகே, ஒரு தமிழன். ஓகே, வேர்ல்ட்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தமிழன் நம்ம ஊருக்காரர் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையான விஷயம். which means I'm saying about தமிழன் அப்படிங்கறதுக்காக இவரும் படிக்கும்போது என்ன பண்றாரு, பெர்சன்டேஜ்க்காக ஓகே மார்க் வந்து நான் 100 எடுக்கும் 150 எடுக்கும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. கோடிங்காக நிறைய டைம் வேஸ்ட் பண்றாரு. ப்ரோக்ராமிங் கோடிங். இப்போ நீங்க எப்படி எல்லா ரெஃபரிக்காக டைம் வேஸ்ட் பண்றோம், இதை விட நீங்க ஏதாவது பெரிய கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படின்னு போயிருந்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அவருக்கு பிடிச்ச வேலைக்காக செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனில CEO இருக்காரு. Do you know the salary of Mr. சுந்தர் பிச்சை? salary தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? ஓகே, இந்தியன் ரூபி படி இவரோட salary எவ்வளவு தெரியுங்களா? 3 crore rupee, 3 கோடி பர் டே. ஓகே, பர் டே. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற பர் டேன்னு சொன்னா அவர் 1 lakh போயிட்டே இருக்காரு. காட் இட். டாக்ஸ் தனி. ஓகே, இப்போ அவரோட salary இப்போ கூகுள்ல வேணா போய் போட்டு பாருங்க, இந்தியன் ரூபி படி 3 கோடி ரூபாய் பர் டேக்கு இவர் சம்பளம். ஓகே, இவர் தமிழங்கிறது நம்ம விஷயம் ப்ரௌட், பொறாமப்படக்கூடாது, பெருமையா நினைக்கிறோம். ஓகே, the most legendary person in the world. இவங்க எங்கப்பா டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆமா சேவைக்காக டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களை மாதிரி NGO எங்களை யாம் ஃபவுண்டேஷன்.org வெப்சைட் எடுத்து முதல் போட்டோ அம்மா போட்டோ தான் வரும், அடுத்தது அப்துல் கலாம் வரும், அப்புறம் விவேகானந்தர் வரும். ஓகே, இந்த கொள்கை தலைவர்கள் இப்போ ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்காங்களே, எங்களுக்கெல்லாம் கொள்கை தலைவர்கள் வந்து நிற்கிறோம். ஓகே, சி நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க, ஆனா இந்த டைம் வேஸ்ட் ஆகல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சி உங்க டேரக்டா வெளிக்கொண்டு வரக்காக டைம் வேஸ்ட் பண்ணலாம். எந்த ஃபீல்ட்ல வேணாலும், ஒரு சினிமா, ஒரு கம்பெனி, ஒரு விளையாட்டு, ஒரு NGO, எதுல வேணாலும் சாதிக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணுங்க, ஆனா ப்ராப்பரா வேஸ்ட் பண்ணுங்க. உங்க டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வேஸ்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 8, வேஸ்ட் யுவர் டைம் பட் இட் ஷுட் எக்ஸ்ப்ளோர் யுவர் டேலண்ட். காட் டிப் நம்பர் 9. ஓகே, பயப்படக்கூடாது. பயம்னா என்ன பிரச்சனைன்னு சொல்றோம். ஓகே, இப்போ நான் கீழே விழுந்துருவேன்னு பயந்தனா விழுந்துருவேன். எஸ் ஆர் நோ? ஒருவேளை இந்த டேபிள் வந்து பலகையா இருக்குமோ, ஏதாவது விழுந்துருமோ பயந்தா விழுந்துரும். ஓகே, நீங்க எப்படின்னா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சிங்கிற வேர்டு நினைச்சுக்கோங்க. இப்போ 100 மார்க் எடுக்கிறவன் பயத்தினால 80 மார்க் எடுப்பான். ஓகே, எடுக்க மாட்டான்னு கிடையாது, எஃபிஷியன்சி குறைஞ்சுன்னு அர்த்தம். See, fear reduce efficiency, so avoid fear and be bold. ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டோரியோட நம்ம இந்த டாபிக் க்ளோஸ் பண்றோம். ஓகே, ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர் வெரி பவர்ஃபுல் முனிவர், தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்டா அந்த வரம் கொடுத்துருவாரு. அந்த முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு எலி போனதுக்கு அப்புறம், சாமி எனக்கு பூனையை பார்த்தா பயமா இருக்கு, என்னை பேசாம பூனையா மாத்திருங்கன்னு சொல்லுது. ஓகே சொல்லி பூனையா மாத்திருச்சு. ஆஃப்டர் 2 days the same cat coming to the same person and அங்க வந்து மீட் பண்ணும்போது என்ன சொல்றது, சாமி எனக்கு நாயை பார்த்தா பயமா இருக்கு, பெட்டர் நாயா மாத்திருங்கன்னு சொல்லி கேட்குது. ஆஃப்டர் 2 days இந்த நாய் பூனை இதெல்லாம் வேண்டாங்க, இந்த காட்டுல வந்து இருக்கக்கூடிய சிங்கமே என்னை மாத்திருங்க, எனக்கு சிங்கத்தை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இப்போ எகே சிங்கம் 2 days அப்புறம் வருது. ஓகே, எனக்கு
போக முடியாத இடத்துல எலி போக முடியும். எஸ் ஆர் நோ? பயம் தான் அதுல எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சு. தென் நாய் போக முடியாத இடத்துல போனனால மேல ஏறி ஜம்ப் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? அப்ப அது குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். தென் தன்னோட குவாலிட்டி பவுண்டரி லைன் வந்து ஊரு தான், காடு கிடையாது. காட்டுக்கு போய் சிங்கத்திட்ட பயப்படுறத விட சேஃபஸ்ட் சைடு ஊருக்குள்ளே இருந்திருக்கலாம். ஓகே, சோ போன இடம் தப்பு. சோ நாய் பண்ணதும் தப்பு தான். தென் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம். அவ்வளவு பெரிய நெயில் இருக்கும், அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை வேற அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ற மெத்தடை மாத்தி இருந்திருக்கலாம். எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாம வேடன் பார்த்து பயந்துருக்கு. சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மாடல் என்ன அப்படின்னா, பயந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கும். ஓகே, fear reduces efficiency. So don't fear, be bold and face situation with different strategies. ஒரு இடத்துல பயம் வந்துருச்சா வேற மெத்தட் அப்ளை பண்ணி உள்ள போய் மோதி பாருங்க. எங்கேயாவது பயம் வந்துருச்சுன்னா வேற மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி மாத்துங்க, உங்க கோலை மாத்தாதீங்க. ஓகே, நீங்க 3 மணிக்கு வரணும், வர வழியில ஒரு பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு 3 மணிக்கு வரணும். அதை தான் பார்க்கணும். ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணலாம் சொல்லக்கூடாது. கரெக்ட்? ஸோ உங்க இலக்கு ஒண்ணுதான். பயத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி டிப் நம்பர் 10 லாஸ்ட்ல வரும். வெரி இம்பார்ட்டன்ட் டிப், தி சோல் மீனிங் ஆஃப் லைஃப். நம்ம எதுக்காக வாழ்றோம்னா டு சர்வ் ஹியூமனிட்டி. ஓகே, மனித நேயம், மனிதம். ஓகே, இங்க மனிதம் ஒன்றே தீர்வு பாடலாம் கேட்டிருக்கீங்களா? ஓகே, மனித நேயம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். டிப் நம்பர் 10, நமக்குள்ளே ஒரு மனிதாபிமானம் இருக்கும். ஓகே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும், தூக்கி வரணும். ஓகே, see, சென்னை ஃப்ளட் வந்திருக்கு 2021ல வந்த போது எடுத்த போட்டோ. I have taken this photo from Hindu website. Hindu newspaper வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, தி ஹிந்து, அதுல இருந்து எடுத்த போட்டோ. சென்னை வெள்ளம் வந்துருச்சு, ஏகப்பட்ட பேர் மக்கள் வந்து அவதிக்காகறாங்க, ப்ராப்ளம் வருது. இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரன் மேடம், ஒரு இளைஞர் அந்த கார்னர்ல வந்து நியூஸ்ல பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு ஓரமா வந்து இளைஞர் ஆல்மோஸ்ட் செத்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க ஏரியா மக்கள்லாம். செத்துட்டாங்க, அதை தூக்கி பணத்தோட பணமா போட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் த சிங்கிள் லேடி இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி ஒரு விமனா இருந்தாலும் கூட அந்த இளைஞரை தூக்கி தொட்டு பார்க்கறாங்க, கொஞ்சம் மூச்சு இருக்கணும் தெரியுது. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஆட்டோ வர சொல்லி தன்னோட தோல்ல தூக்கி ஒரு ஆண் மகனை ஒரு பெண்மணி தோல்ல தூக்கி போட்டு ஆட்டோல ஏற்றி கொண்டு பொழைச்சிடுறாங்க. அந்த பையன் வந்து சேஃப்டியா பொழைச்சு வெளியில வந்தார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஹியூமனிட்டியை கொடுத்த ராஜேஸ்வரி மேடம் எனக்கு யாரும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்ப இங்க இருக்க ஒரு கிளாப் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்றோம். நம்ம கொடுக்குற ஹியூமனிட்டி எத்தனையோ பேர் ஹியூமனிட்டி. இப்ப ஹியூமனிட்டி பொறுத்த வரைக்கும் 100 ஏக்கர் இடம் கொடுத்தவன் தான் நீங்க வந்து பெருசா அப்படின்னா கிடையாது. ஓகே, பூர்ணம் அம்மாள் ஒருத்தர் 7.5 கோடி வரத்துல இடத்த வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கட்ட கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கேன். இது இங்க கூட ஒரு தியாகம் நான் பண்ணிட்டோமே நினைப்பாரு. நோ. ஸோ சர்வ் த ஹியூமனிட்டி. எத்தனையோ நடக்குது இந்த உலகத்துல. மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நிக்கணுங்கிறது தான் இந்த பயிற்சி பற்றையில, இந்த கோச்சிங் கிளாஸ் நீங்க கத்துக்கிற விஷயத்துல டாப் மோஸ்ட் திங் சர்வ் த ஹியூமனிட்டி. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எண்ட் பண்ண போறோம். யுனைட்டட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். இது ஒத்துக்கிறீங்களா? ஒன்னா இருந்தா, ஒற்றுமையா இருந்தா மேல வர முடியும், பிரிஞ்சிட்டீங்கன்னா கீழே விழுந்துரும். ஓகே, இது எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணிட்டு என்னோட செஷன் க்ளோஸ் பண்ண போறேன். ஓகே, உங்களுக்கு அந்த டெசிபிளோட அளவு தெரியும். எனக்கு டெசிபிள்னா சவுண்ட் அளக்கிறதுக்கு உண்டான மீட்டர். டெசிபிள் அளப்பான் தெரியுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோனி உள்ள என்டர் ஆகும் போது அது கீழே மீட்டர்ல போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டெசிபிள் இவ்வளவு சவுண்ட் வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, சி சவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா I'm going to say 1 2 3. இங்க இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் ஃபாஸ்டா கிளாப் பண்றீங்க. சரி, நல்ல சத்தமா, எவ்வளவு சத்தமா இதை ரீட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு ரீட் பண்ண போறோம், அப்புறம் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும். கரெக்ட்? கெட் ரெடி. நான் ஸ்டார்ட் 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் நான் கீழே இங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் பேசுறதும் சேர்த்து ரீட் ஆயிடும். அதனால ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய கிளாப் எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ இங்க இருந்து ரீட் பண்ணுங்க. கரெக்ட்? கெட் ரெடி. 1 2 3. ரீட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து எவ்வளவு இருக்கு? 71 ரீட் ஆயிருக்கீங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நல்ல சத்தமா கிளாப் பண்றீங்க. ஓகே, ரெடி? I'm going to start now. 1 டேக் ஆஃப் ஆகும்போது அடியில நின்று ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா
120 டெசிபிள் இருக்கும். தென் மேக்ஸிமம் டெசிபிள் என்ன 130 ஒரு கன் ஷாட் மெட்டல் கனெக்ட்ல இருக்க கன் ஷாட்டோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 130. ஜெட் பிளேன் எடுக்கிறது 120. பட் மகேந்திர சிங் தோனி உள்ள வரும்போது 126 இது வரை ரீட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஆப்பிள் வாட்ச் என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கும்போது அவனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், இட்ஸ் ஹியூமன் வாட் இஸ் இட் ஹியரிங் ப்ராப்ளம் வரக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. சி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட், இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு உலகத்துல யாருக்குமே கிடையாது. the one and only person தோனி. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து the most important part of life. அதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு 126ன்னா காதுல வந்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு சவுண்டா வந்து எல்லாம் சேர்ந்து எழுப்பியிருக்காங்க. ஒரு பர்சன் கிடையாது, 1,00,000 பேர் சேர்ந்து போட்ட சவுண்டு 126. ஸோ எல்லாம் ஒன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிறதுனால எக்ஸாம்பிள் தான். யுனைடெட் we stand, divided we fall. I'm going to say thank you. Before that, secret of successful life, என்னோட சக்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஒன், know yourself. என்ன நல்லா கத்துக்கிட்டேன், உங்களை நல்லா கத்துக்கிட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, உங்களை நல்லா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது எல்லாத்தையும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கர்வம் இருக்கணும், be yourself. நீங்க நீங்களா தான் இருக்கணும், யாருக்காக மாறக்கூடாது. ஆனா நீங்க நல்லா உங்களை பத்தி கத்துக்கணும். ஓகே, be yourself, sorry, know yourself. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். then be yourself. கண்டிப்பா லைஃப்ல உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் சொல்லி and opportunity கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய thank you. Thanks to everyone and thank you very much to all. முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. Thank you. And this is my Instagram page. Okay, Instagram influencer எல்லாம் கிடையாது நானு. பட் என்னோட ஹேபிட் என்ன அப்படின்னா, எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்டோரியில போடுவேன். எங்கேயாவது ஒருத்தருக்கு பண உதவி தேவைப்படுது, இல்லை பண உதவி செய்ய ரெடியா இருக்காங்க, இல்லை கால் அந்த கட்ட கால்ல செய்யறேன் பார்த்தீங்களா, அது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் மோட்டிவேஷன் வீடியோ மந்த்லி 2 or 3 வீடியோஸ் வரும், ஷார்ட் வீடியோஸ் மாதிரி 1 minute வீடியோ வரும். எவ்ரிதிங் வில் பி அவைலபிள் இன் மை ப்ரொஃபைல் arun__positive. உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி டு இன்க்ரீஸ் மை ஃபாலோவர்ஸ், அதெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் சொல்லவும் கிடையாது. காட் இட். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. உங்களுடைய அழைப்பிற்கு இங்கே வருகை புரிந்து இங்கே சிறப்பான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி நமக்கெல்லாம் மிக சந்தோஷமான விஷயம். நம்முடைய அருண் அவர்கள் உண்மையிலேயே நல்ல மனிதர். அவருக்கு நம்முடைய அனைவரும் ஒரு தடவை நீங்கள் எல்லாம் கைதட்டுங்க. நல்லா ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட கபடி கழகத்துடைய துணைத் தலைவர், அரசூர் காவல் நிலையத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர், முன்னாள் காவல்துறை கபடி வீரர் திரு உத்திராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். எல்லாருமே வந்து டீ சாப்பிட்டு கிரவுண்டுக்கு போங்க.